Hello Pasangla. Very good morning. How is everyone? Sorry for the 5-minute delay Pasangla, ஒரு technical glitch இருந்துச்சு, so we had to fix that. So how is everyone? Good morning Arini, Rajashri, Abhi, Basil, Suresh, Archana, Saranya, Shweta, Satya. Good morning, good morning. Okay, wonderful energy in the morning Pasangla. Extremely happy to see all of you. Okay, so today nama vandu one shot we are going to finish both these chapters, which is human health and disease and microbes and human welfare. Okay, so இது ரெண்டுமே நம்ம வந்து முடிக்க போறோம். So if you see இந்த ரெண்டு சாப்டருமே வந்து எப்படி மைக்ரோப்ஸ் நம்ம லைஃப்ஸ்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். So firstly human health and diseaseல if you see நம்ம வந்து human healthனா என்ன, so இந்த ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய டிசீசஸ் என்னென்ன வகையா இருக்கு, என்னென்ன காஸ்டிவ் ஆர்கானிசம்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன காமனான டிசீசஸ் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம படிக்க போறோம். and then we are going to see இப்போ இந்த மாதிரியான டிசீசஸை எதிர்கொள்றதுக்காக வேண்டி நம்ம பாடியில் எப்படி வந்து we have immunity, அந்த இம்யூன் சிஸ்டம்னா என்ன, எப்படி நம்ம வந்து we are fighting against these pathogens, these kind of diseases அப்படிங்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டமை பற்றி நம்ம படிக்க போகிறோம். and then we are going to take a look on two important diseases that affect human health, which is cancer and AIDS. ரெண்டுமே வந்து in their own terms are very dangerous and are very they cause a very adverse effect நம்மளோட ஹெல்த்தில். ஸோ அது வந்து we have to deal with என்ன அந்த டிசீசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். and then we are also going to see a little bit about the drugs. Okay, so drugs தான் வந்து கடைசி part of that chapter. now இந்த ஒரு சாப்டரில் எப்படியெல்லாம் மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, டிசீஸ் காஸ் பண்ணுது, நமக்கு வந்து எப்படி பாடியை வந்து இட் இஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராய் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோம்னா, சப்போர்ட்டிவாக எப்படி வந்து நமக்கு மைக்ரோப்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன டொமைன்ஸில் நம்ம அதை வந்து பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் சாப்டர், which is microbes in human welfare. Is that clear pasangla? So இந்த ரெண்டு சாப்டருமே வந்து நம்ம ஒன் ஷாட்ல இன்னைக்கு முடிக்க போறோம். and I want complete ஆன ஒரு energy in the chat box. So where are the stars? சரண் குமார், பயமா இருக்கு மேம். எதுக்கு பயம்? ஸோ ஸ்ருதி மேம் இருக்கும்போது there is no பயம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் யூ ஹேவ் டெஃபினெட்லி we can clarify them. கான்செப்ட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பசங்களா. இப்போ இருக்கிற டைமில் நமக்கு வந்து நீட்கான கான்செப்ட்ஸையும் பில்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கணும். ஓகே, நம்ம பேப்பரில் என்ன ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? சூப்பர். ஸோ நம்ம நீட் எக்ஸாம்க்காக வேண்டி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய உங்களுக்கு வந்து மைண்டில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப க்ளீனாக நீங்கள் பிளான் பண்ணி டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் கிராக் தி எக்ஸாம் பசங்களா, அதுக்கு நான் கேரண்டி. பட் நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் நீங்கள் 11th and 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போத்துலேருந்தே உங்களோட கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் we are starting the classes. now இந்த classes வந்து ஃபர்ஸ்ட் 100 என்ரோல்மெண்ட்ஸுக்கு 10 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸ் கிடைக்க போகுது. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. மறக்காமல் வந்து சென்டரை விசிட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் அட்மிஷனை எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்பும் காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், நம்ம டீச்சர்ஸை மீட் பண்ணி இன்டராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எல்லாமே நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, அண்ட் ஃப்ரீ நோட்ஸ்க்காக வேண்டி இந்த ஒரு கியூஆரை டெஃபினட்டாக ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ நோட்ஸ் எல்லாமே இந்த ஒரு குரூப்பில் வந்து அப்லோட் ஆகிடும். Okay everyone, so all my class notes you will get in the ஒரு particular group, so definitely go and join in. Alright, and all government school பசங்களுக்கு நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் உங்களுக்காக வேண்டி காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் இந்த நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸை போய் விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. ஆல்ரைட்,
அண்ட் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 26லேருந்து ஆரம்பிக்க போகுது பசங்களா. ஸோ ஜஸ்ட் 6,000 rupeesக்கு நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு லைவான செஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ராக்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எல்லா ஜிஐபிக்கான ஆக்சஸ் கிடைக்கும், அண்ட் ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பிளான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மாதத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது மேம், நீட் எக்ஸாம் வந்துட்டுருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதை நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்மளோட கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷை தாண்டி நீங்கள் ஆஃப்லைன் கிராஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ், உங்களோட ஜிஎஸ்டி அண்ட் ஆன்லைன் பேட்ச்க்கான ஆக்சஸ் சேர்த்து உங்களுக்கு இட் இஸ் only 20,000 rupees. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி கேம்பஸஸை நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் அட்மிஷனை வாங்கிக்கலாம், அல்லது நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் உங்களோட அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக டூ இட் சூன், பிகாஸ் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் பாக்கி இருக்குது. நம்ம 2-3 days கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப டெஃபினெட்லி ஜாயின் அட் த earliest. Okay pasangla, so let's start with human health and diseases. Are you all ready? Kripa, Shri Hari, Susana, Saran Kumar, Suresh, Logesh, Arini. Yes, stars inge, Kirti, Abhi. Yes, I need full energy in that chat box. Okay, so this is going to be a very short class relatively, because வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸும் சரி மைக்ரோப்ஸும் சரி வெரி டு த பாயிண்ட் சாப்டர். ஓகே, ஸோ எந்த விதமான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்ஸோ இல்லை ப்ராசஸஸோ இந்த 2 சாப்டர்லேயுமே கிடையாது. மெயினாக வந்து மைக்ரோப்ஸோட பேர் அதுதான் வந்து இந்த 2 சாப்டர்லேயுமே கொஞ்சம் க்ரூஷியல், அண்ட் சில்ட்ரன் ஜென்ரலாக வந்து யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். ஒரு சில இடங்கள்ல ஐ வில் கிவ் யூ சம் ட்ரிக்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. பட் ஒரு சில பேர்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஓகே, there is no other choice for it. So I will try to help you wherever possible. சரியா பசங்களா? We'll try to do this together. Okay, fine. So starting with human health அப்படின்னா என்ன, நம்ம WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது படி ஒரு கம்ப்ளீட்டான ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹெல்த். ஸோ டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஹெல்த் கிடையாது, ஒரு வெல்பீயிங் ஆன ஒரு ஸ்டேட் தான் வந்து ஹெல்த் அப்படிங்கிறது. நான் இந்த ஹெல்த்துக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை ஒரு டிசபிலிட்டியோ வந்து நம்ம ஹெல்த்துக்கு உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹெல்த் வந்து பாதிச்சுது அப்படின்னு சொன்னால் we call it as disease. Now ஒரு குட் ஹியூமர் ஹைப்போதீசிஸ் முன்னாடியெல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில ஹியூமர்ஸ் தான் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டுக்கும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கும். ஓகே, ஸோ எல்லோ பைல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூடான, ரொம்ப ஃபீவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, இல்லாமல் வந்து ரொம்ப சளி எல்லாம் ரொம்ப நீர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சளி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் அவுட் சைட் இந்தியா, பட் இந்தியாலேயும் வந்து ஆயுர்வேதா அண்ட் மிச்ச நிறைய சிஸ்டம்ஸில் வந்து மெடிக்கல் சிஸ்டம்ஸில் வந்து தே யூஸ் டு பிலீவ் தட். ஓகே, பட் அதுக்கப்புறமா வில்லியம் ஹார்விங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையாது, நான் திறந்து பார்த்துட்டேன், நமக்கு வந்து கரெக்டான ஒரு பாடி சர்க்குலேஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் சர்க்குலேஷன் நடக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி பாடியில் வந்து பிளாக் பைல் ஜாஸ்தியாக இருந்தால் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். ஓகே, பட் இன்னமும் வந்து இஃப் யூ டேக் அப் ஆயுர்வேதிக் மெடிசன் ஆர் யூ டேக் அப் சம்திங் லைக் தட், அவங்களோட தியரிஸ் அண்ட் பிலீவ்ஸ் வந்து ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் அவர் இங்கிலீஷ் மெடிசன், மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனோட தியரிஸுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, பட் வில்லியம் ஹார்வி டிஸ்ப்ரூவ் திஸ் பர்டிகுலர் ஹைப்போதீசிஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் எதனால் அஃபெக்ட் ஆகும், இதெல்லாம் ரொம்ப காமனான பாயிண்ட்ஸ் பசங்களா. லைஃப் ஸ்டைல், ஓகே, நம்ம கரெக்டான டயட், ஃபுட், எக்ஸசைஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா our body will be healthy. And genetic disorders, okay, suppose genetically if there are any problems, அப்போ ஹெல்த் கண்டிப்பாக வந்து
affect ஆகும். And this is something we inherit from our parents, from our ancestors. So அதனால that is very important. Now infections play a very very important role because pathogenனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல ஹைஜீனிக்காக இருக்கணும், ஒழுங்கான டயட் சாப்பிடணும், ஓகே, பேலன்ஸ்டாக சாப்பிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஓகே, டிசீஸை பற்றின அவேர்னஸ் இருக்கணும், ஓகே, ஸோ தட் ஏதாவது சிம்டம் வந்தால் கூட we should be able to go to the doctor, இல்லையா? Yes everyone? Okay, is there a lag? No. Okay. I think you can just refresh if you are finding any lag. Okay. Okay. ஸோ இதை தவிர வந்து வேக்சினேஷன், ஸோ இம்யூனைசேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம். ஓகே, வேஸ்ட்டை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும், வெக்டர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், அண்ட் ஹைஜீனிக்கான ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்கில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன் ஆர் மோர் ஆர்கன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் வந்து பரவக்கூடிய ஒரு டிசீஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு இன்ஃபெக்ஷியஸான ஒரு டிசீஸ், அதாவது பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸான டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சில டிசீஸ் எய்ட்ஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கேன் ஈவன் பி ஃபேட்டல். ஓகே, நான் இன்ஃபெக்ஷியஸ்னால் அது நம்மளோட பாடியை சார்ந்தது. ஸோ ஜெனட்டிக்காக நம்ம இன்ஹெரிட் பண்ணுற டிசீஸோ இல்லை கேன்சர் இல்லை ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுனால, ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணுறதுனால நம்ம டெவலப் பண்ணுற டிசீஸஸோ இன்னொருத்தருக்கு பரவாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பரவாத டிசீஸஸை தான் நம்ம நான் இன்ஃபெக்ஷியஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். Okay, is that clear pasangla? Now moving on to in the infectious diseases, yaar cause pandra idhe appadina or variety of organisms. Okay, that is your pathogen mainly. So pathogens are disease causing microorganisms. ஓகே, ஸோ இந்த ஒரு பேத்தோஜன்ஸ் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கை, புரோட்டோசோவன், ஹெல்மின்த், யாராக வேணா இருக்கலாம். பட் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோஆர்கானிசமை we call as a pathogen. ஓகே, ஸோ என்ன மாதிரியான பேத்தோஜன்ஸ் இருக்காங்க? நான் சொன்ன மாதிரி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, நம்மளோட புரோட்டோசோவன்ஸ், இது எல்லாமே ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் பேத்தோஜன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு சில டிசீசஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் பசங்களா. ஸ்டார்டிங் வித் typhoid. So typhoid அப்படின்றப்ப typhi. So salmonella typhi is the causative organism. Okay, so you can remember with the name itself. So salmonella typhi is going to be a causative organism for the typhoid disease. So இது எப்படி பரவும்? Any contaminated food and water வழியாக தான் பரவும். பறந்து நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அங்கேருந்து இட் வில் ஸ்ப்ரெட் டு த பிளட் இன் சிவியர் கேசஸ். ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்றதால வர ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால ஜுரம் கண்டிப்பாக வரும். ஓகே, அதை தவிர வந்து ஸ்டமக் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் ஆப்படைட் எல்லாம் கூடவே இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸில் இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன் ஆகி, அதாவது இன்டெஸ்டைனெல்லாம் வாட்டர் விழுந்து நமக்கு டெத் கூட நேரலாம். ஓகே, பட் தட் இஸ் இன் வெரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ். அதை தவிர நம்ம டயக்னாசிஸ்க்கு தெர் இஸ் அ வெரி ஸ்பெஷலான டெஸ்ட் கால்ட் த வைடால் டெஸ்ட். ஸோ என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி இருக்கா நம்ம பிளட்ல அப்படிங்கிறத இந்த ஆன்டிஜன்ஸை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஓகே ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக டயக்னாசிஸ் வந்து வைடல் டெஸ்ட் மூலியமாக will give us as a டைஃபாய்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட். ஓகே, clear? So typhoid பொறுத்தளவில் causative organism is salmonella typhi. Okay, now coming to pneumonia. Pneumonia வந்து is caused by whom? Streptococcus pneumoniae or Haemophilus influenzae. So pneumoniae, Streptococcus pneumoniae is easy. But இன்னொரு organism you have to remember which is Haemophilus influenza. Now இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸால வைரஸ் வந்து நமக்கு இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ண போகுது? நம்மளோட ஏர் சாக்ஸில் வந்து there will be fluid that will accumulate because of this particular infection. அப்போ நம்ம ஆல்வியோலையில் தான் gaseous exchange நடக்குது அப்படின்றப்ப அங்கே வந்து fluid retention ஆச்சுன்னா என்ன ஆகும்? Automatically there is problem in breathing and there is some discomfort that is produced. Okay, so
நம்ம லங்ஸை பற்றின ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால எப்படி இது வந்து பரவும்? பிகாஸ் ஆஃப் இன்ஹேலிங் சம் ட்ராப்லெட்ஸ், இன்னொரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து ஆர் நம்ம அவங்க யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை நம்மளும் யூஸ் பண்ணும்பொழுது அதிலிருந்து நமக்கு பரவறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்டம் என்ன? லங்ஸில் ஃப்ளூயிட் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வில் பி தேர், டெஃபினட்டாக ஃபீவர் இருக்கும். அண்ட் இந்த ஒரு சிவியர் கேஸில் வந்து ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைக்காததுனால ஃபிங்கர் நேல்ஸ் அண்ட் லிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிரேஷ் ப்ளூவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் நிமோனியா. டைஃபாய்டு அண்ட் நிமோனியா ரெண்டுமே பாக்டீரியல் டிசீஸில் வரும். ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் இந்த பாக்டீரியல் டிசீஸை தாண்டி, இந்த ரெண்டை தாண்டி we also have dysentery, diphtheria, plague, இது எல்லாமும் வந்து is caused by bacteria, but main details of these two diseases you have to know. Okay, now when you look at virus diseases நிறைய இருக்கு, including hepatitis. Okay, நம்ம கொரோனாவே ஒரு வைரல் டிசீஸ் தான், COVID-19. Okay, so all these are examples, but இந்த காமன் கோல்டு வந்து இஸ் a very very காமனான ஒரு டிசீஸ். எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு 10-15 தடவை இது வரைக்கும் வந்து you would have got a cold, இல்லையா? ஸோ who is causing this அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு பேத்தோஜன். ஸோ இந்த ரைனோ வைரஸ் வந்து கண்டினியூவஸாக மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு கடைசி வரைக்கும் காமன் கோல்டுக்கு ஒரு க்யூரே கிடையாது. ஓகே, we have to bear with it, அவ்வளோதான். there is no other option. நான் என்ன மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகும்? எல்லாருக்குமே காமன் கோல்டு வந்திருக்கு. ஸோ யூ நோ தட் யாரோ ஒருத்தர் இருமிட்டு இருந்தாங்க, தும்மிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து பை இன்ஹேலிங் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசோல்ஸ் we can get it, ஆர் அவங்க யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் we can get this particular common cold. ஓகே, ஸோ what are the symptoms? உங்களுக்கு சளி பிடிச்சா என்ன ஆகுமோ எல்லாத்தையும் எழுதி விடுங்க, which is whatever is there in the option you can mark. Nasal congestion, discharge of nasal discharge will be there, fever will be there, sore throat, headache, tiredness எல்லாமே இருக்கும். usually 3 to 7 days. ஓகே, அதுக்கப்புறம் அது தானா சரியாக போயிடும். ஓகேவா? கிளியர் பசங்களா? நான் அது தவிர வைரஸ் டிசீசஸ் லைக் ஐ செட் ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, ஆல் ஆஃப் திஸ் ஆர் வைரல் டிசீசஸ். ஓகே, பட் டீட்டெயில்ஸ் ஆஃப் காமன் கோல்ட் யூ ஷுட் ரிமெம்பர். நான் கைண்ட் த நெக்ஸ்ட் கேட்டகரி விச் இஸ் புரோட்டோசோவன் டிசீசஸ். புரோட்டோசோவாவில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்லி வி ஹேவ் மலேரியா. ஸோ மலேரியாவோட பேத்தஜன் யார்? பேத்தஜன் இஸ் பிளாஸ்மோடியம். ஸோ இதில் 4 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இருக்குது பசங்களா. வைவாக்ஸ், ஓவேல், மலேரியே அண்ட் ஃபால்சிபேரம். அதில் ஃபால்சிபேரம் தான் வந்து இஸ் த deadliest. ஓகே, ஸோ ரொம்ப டெட்லியான ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இந்த ஃபால்சிபேரம். ஸோ அதனால டெத் கூட கேன் ஹேப்பன். ஓகே, நான் மலேரியா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் what happens is இந்த ஒரு பர்டிகுலர் புரோட்டோசோவன் வந்து நம்மளோட ஆர்பிசியில் உட்காந்து it will start creating a toxin. இந்த toxin வந்து will be released into our blood and our RBC will burst. ஸோ இப்படியே பர்ஸ்ட் ஆகிக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபேட்டலாக டெத் கூட வந்து கேன் ஹேப்பன் இன் வெரி சிவியர் கேசஸ். ஓகே, பட் மோஸ்ட்லி வந்து இட் இஸ் ட்ரீட்டபிள். சரியா? ஸோ எப்படி பரவுது அப்படின்னா கொசுக்கடினால. ஓகே, அனாஃப்ரீஸ் மஸ்கிட்டோ தான் வந்து இஸ் கோயிங் டு, அதுவும் ஃபீமேல் அனாஃப்ரீஸ் மஸ்கிட்டோ தான் இஸ் கோயிங் டு பைட் அண்ட் கிவ் அஸ் திஸ் பர்டிகுலர் டிசீஸ். ஓகே, ஸோ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு எவ்ரி 3-4 days ஆர் எவ்ரி பேட்டர்னாக ரெக்கரிங்காக ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் மலேரியா. ஸோ ஏன் இந்த ஒரு ஃபீவர் வருதுன்னா இந்த பிளாஸ்மோடியம் உட்காந்து ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் நமக்கு ஒரு ஃபீவர் வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா இந்த கொசுவோட வாயிலிருந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த ஒரு பிளாஸ்மோடியம் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே வந்துடுது. ஓகே, ஸோ ஸ்போரோசோய்ட்ஸாக வந்து நம்ம பாடியில் வந்து வந்துடுது. எப்படி? இந்த கொசு வந்து கடித்த உடனே அந்த கொசுவோட வாயிலிருந்து சலைவரி கிளாண்ட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே வந்துடுது. வந்ததுக்கப்புறமா நேராக நம்ம லிவருக்கு போய் ஏசெக்ஷுவலாக இட் வில் கீப் ரீப்ரொடியூசிங் பண்ணி 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 அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் வெடித்து பிளட்டுக்குள்ளே வந்துடும். பிளட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கேயும் வந்து பிளட்டோட, அதாவது ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினை யூஸ் பண்ணி இட் வில் கிரியேட் அ டாக்ஸின் கால்ட் ஹீமோசோயின். அண்ட் இந்த ஹீமோசோயினை வந்து திருப்பியும் நம்ம பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இட் வில் கீப் பர்ஸ்டிங் த ஆர்பிசிஸ். ஓகே, ஸோ இதை தான் வந்து சைக்கிள் ஆஃப் ஃபீவர் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும்.
okay, and other symptoms will be caused. Now in the process next asexual reproduction illama nama RBC la okkande it will enter the sexual stage. ஆனா அது gametocyte form பண்ணிட்டு fertilize ஆகிறதுக்கு நம்ம பாடியை ஹோஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கெமிட்டோசைட் மட்டும் நம்ம பிளட்டில் ஃபார்ம் ஆகிட்டு அது நம்ம பிளட்டில் சுற்றிட்டு இருக்கும். நான் ஒரு ஹெல்த்தியான கொசு வந்து நம்மளை கடிக்கும்போது இந்த கெமிட்டோசைட்டை இந்த கொசு வந்து உள்வாங்கிக்கும். கொசு இதை உள்ளே வாங்கின உடனே அந்த கெமிட்டோசைட் வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோடைய கட்டில் போய் தான் ஃபர்டிலைஸ் ஆகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆகணும்னா கொசு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹோஸ்ட் அதுக்கு. ஸோ கொசுவோட கட்டில் போய் ஃபர்டிலைசேஷன் ஆகிட்டு அந்த ஃபர்டிலைஸ் ஆன ஜைகோட் வந்து வில் நவ் க்ரோ அண்ட் பிகம் அ ஸ்போரோசாய்ட். அதுதான் இன்ஃபெக்ஷியஸான ஸ்டேஜ். அண்ட் இந்த ஸ்போரோசாய்ட் போய் இந்த கொசுவோடைய சலைவரி கிளாண்டில் போய் உட்காந்துக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து அது இந்த மஸ்கிட்டோ வந்து எப்போ நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்கை போய் கடிக்குதோ அப்போ வந்து அகெயின் த ஹியூமன் பீயிங் வில் கெட் அஃபெக்டட் பை த மலேரியா. அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர் எவ்ரிவன்? Any question? This is the diagram in your book. So if you see, that is how it happens. இல்லை சத்யா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மேல் மஸ்கிட்டோ மைட் பண்ணால் கூட ஐ மீன் என்னோட டீட்டெயில்ஸ் தெரியல, பட் ஐ மீன் ஐ ஹவ் நாட் ரெட் இன் டீட்டெயில் வை தட் இஸ் ஸோ. பட் ஆனால் ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு வந்து ஃபீமேல் கட்டு தான் வந்து இஸ் மோர் ஃபேவரபிள். அங்கே தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வில் டேக் பிளேஸ். ஈவன் இஃப் த கெமீட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த மேல், ஃபார் ஃபர்டிலைசேஷன் இட் நீட்ஸ் த ஃபீமேல் பாடி. ஓகேவா? கிளியர் எவ்ரி ஒன்? ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் யுவர் மலேரியா. ஸோ மலேரியா வந்து நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த கொசு பரவாமல் தவிர்த்தாலே நமக்கு மலேரியாவை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம். பிகாஸ் மலேரியாவோட அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோடைய கட்டு இல்லாமல் ஃபர்டிலைசேஷன் கேனாட் ஹேப்பன். அப்போ அந்த பிளாஸ்மோடியமால் நெக்ஸ்ட் வளரவே முடியாது. ஓகே, பட் as far as I know, ஃபீமேல் கட்டோட கண்டிஷன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளாஸ்மோடியம் டு ஃபர்டிலைஸ். Okay, that is why female mosquito is going to spread the disease. Okay, great. So next protozoan disease இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா amoebiasis caused by எந்த ஒரு organism அப்படின்னா Entamoeba histolytica. ஓகே, ஸோ இது வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால வர ஒரு டிசீஸ். ஓகே, அண்ட் அதுவும் எப்படி? ஃபீக்கல் மேட்டர் வந்து இஃப் அட் ஆல் இட் கண்டாமினேட்ஸ் த ஃபுட், அப்போ தான் நமக்கு இந்த ஒரு அமீபியாசிஸ் வரும். ஏன் அப்படின்னா இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புரோட்டோசோவா வந்து வில் பி சென்ட் அவுட் இன் த ஃபீக்கல் மேட்டர். ஓகே, ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்த யாரோடோ ஒரு ஃபீக்கல் மேட்டர் நம்ம ஃபுட் அண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுச்சுன்னா இந்த ஒரு புரோட்டோசோவா நம்ம தொப்பைக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். ஓகே, ஸோ மெயினான கேரியர் யார் அப்படின்னா இஸ் அ ஹவுஸ் ஃப்ளை. ஓகே, ஸோ அவன் தான் வந்து இந்த ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ஃபீக்கல் மேட்டர் மேலே உட்காந்துட்டு நம்மளோட சாப்பாட்டு மேலேயும் வந்து உட்காரும்பொழுது அவர் ஃபுட் கெட்ஸ் கண்டாமினேட்டட். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரிவன்? ஸோ நவ் சாப்பிட்றதுனால கண்டாமினேட்டட் ஃபுட்னால வர ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால அப்டாமினல் பெயின் இருக்கும், கிராம்ஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், எக்ஸஸான பிளட்டோ இல்லை மியூக்கஸோ ஸ்டூலில் இருக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் யோர் சிம்டம்ஸ். கிளியர் பசங்களா? எஸ். ஸோ வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா பார்த்தாச்சு. நாலாவது கேட்டகரி இஸ் ஹெல்மின்ஸ். ஸோ ஹெல்மின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நோ ஃப்ரம் அனிமல் கிங்டம் ஆல் யோர் ask helminths. Okay, so helminths in sonale it's the worms that we are going to look into. So in the worms la vande main we have ascaris lumbricoides. It's the common ana oru roundworm. So in the roundworm vande oru intestinal parasite ah nammaloda body kulla vanduchu appadina it will cause ascariasis. Okay, so along with the feces in the parasite oda egg yaar infect aayirukangalo avangaloda eggs vande I mean avangaloda feces la vande இந்த பாராசைட்டோட எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸை வந்து அப்படியே சாயிலில், வாட்டரில், பிளான்ட்டில் கண்டாமினேட் ஆகி அதை வந்து நம்ம சாப்பிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு சாயிலில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, நம்ம வந்து அந்த ஒரு காய்கறியோ எதையோ நம்ம கழுவாமல் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த எக்ஸ் வந்து கேன் கோ இன்டு அவர் இன்டெஸ்டைன் அண்ட் அங்கேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும்.
ஓகே ஸோ என்ன ஆகும் இன்டர்னல் ப்ளீடிங் கேன் பி தேர் மஸ்குலர் பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கலாம் அனீமியா இருக்கலாம் அண்ட் ரொம்ப சிவியரான கேஸில் இன்டெஸ்டினல் பேசேஜ் பிளாக் ஆகலாம் ஓகே பசங்களா Now along with ascaris is a very important disease called filariasis. Okay, so ascariasis ku apprama filariasis is also caused by worms. Enna worm அப்படினா wuchereria. Okay, remember filarial worm as Helminth oda ஒரு example. So wuchereria adula ரெண்டு species இருக்கு Bancrofti and Malai. I used to remember like Malai kofta. Okay, so Malai kofta எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்கல்ல ஸோ மலாயி அண்ட் கோஃப்தாக்கு கிராஃப்டி ஸோ Bancrofti. ஸோ wuchereria மலாயி அண்ட் wuchereria Bancrofti இது ரெண்டும் தான் வந்து ஆர் த ஸ்பீஷீஸ் ஆஃப் wuchereria that will cause elephantiasis or filariasis. ஓகே எப்படி இது பரவுது ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோலேருந்து பரவுது ஓகே ஸோ ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணும்போது இந்த ஃபிலேரியல் வேர்ம் வந்து பாடியோடைய லோவர் லிம்ஸில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் போய் உட்காந்துக்கும் அப்போது வெசலுக்குள்ளே இது உட்காந்துருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோட வெசல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ என்னோட என்டையர் ஆர்கன்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகி வருஷக்கணக்காக கூட இந்த ஒரு வேர்ம் வந்து நம்ம லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்லேயே வாழ முடியும் ஓகே பசங்களா ஸோ லிம்ஸ் ஜெனட்டல் ஆர்கன்ஸ் இது எல்லாமே வந்து டிஃபார்மிட்டி ஆகிற அளவுக்கு வீங்கி போய் இட் கேன் காஸ் சம் ட்ரபிள் இன் ஆர் பாடி இஸ் தட் கிளியர் Is that clear, Basangla? Okay. Fantastic. So, in the madriyana or deformity in the filariasis will cause. So, ascariasis and filariasis is going to be our Helminth's nala cause pandra disease. And the last category we have to look at is the fungi. Okay, so virus, bacteria, protozoan, Helminths or Helminths and fungi. So, fungi வந்து மெயினா we look at ringworm. ஸோ ringworm அப்படிங்கிறது வந்து படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரம் ட்ரைகோஃபைட்டான் எபிடர்மோஃபைட்டான் இந்த ஜீனஸ் ஆஃப் ஃபங்கை வந்து காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ் ஓகே ஸோ டைரெக்டாக இந்த டிசீஸ் இருக்கிற ஒருத்தரோட நம்ம காண்டாக்டில் வந்தோம் ஆர் அவங்களுடைய க்ளோத்ஸ் சீப்பு இல்லாட்டி வந்து அந்த மாதிரி கண்டாமினேட்டடான சாயில் எதிரையாவது நம்ம எக்ஸ்போஷர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிசீஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ என்ன இதுக்கான சிம்டம் ரொம்ப ட்ரையான இச்சியான லீஷன்ஸ் வந்து கேன் பி சீன் ஆன் த ஸ்கின் ஓகே சம்டைம்ஸ் நெயில்ஸில் இல்லை ஸ்கேல்பில் கூட இது வரலாம் ஃபாலோட் பை இன்டென்ஸான ஒரு இச்சிங் ஓகே அபினேஷ் இஸ் இட் கியூரபிள் I mean it should be அதை பற்றி எனக்கு தெரியல I have to read up and then tell you பட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ரோஸான டிஃபார்மிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி க்யூர் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல I'll have to check. Okay? ரைட் ஸோ இந்த ஒரு 5 கேட்டகரிக்கான டிசீசஸ் நான் கிட்ட சொல்லியாச்சு பசங்களா நான் இதில் வந்து எந்தெந்த ஜீனஸ் இஸ் கோயிங் டு பிளே அ ரோல் ஒரு எந்தெந்த பேத்தோஜன் இஸ் கோயிங் டு பிளே அ ரோலுங்கிறத யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ரிமெம்பர் ஓகே அந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும் பிகாஸ் நீட் எக்ஸாமில் நமக்கு ஒரு சிம்பிள் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் இந்த டிசீஸ்க்கான காசிட்டிவ் ஆர்கானிசம் என்ன அப்படின்ட்டு ஓகே ஸோ அந்த லெவலுக்கான கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஹேவ் கம் இன் த பாஸ்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீனிக் பர்சனல் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் ரெண்டுமே இருக்கணும் ஓகே நம்ம பாடியை சுத்தமாக வச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிக் பிளேசஸில் வந்து லெட்ஸ் சே பூல்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் நீங்கள்லாம் போய் இந்த தீம் பார்க்ஸ்லலாம் வந்து யூ கோ அண்ட் ப்ளே இன் த வாட்டர் கரெக்ட் பட் அந்த பூல்ஸ் எல்லாம் அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க என்ன மெஷர்ஸ் இருக்காங்கங்கிறது வந்து யூ ஹாவ் டு லுக் இன் டு இட் ஓகே அது மட்டும் இல்லாமல் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டா எப்படி நடக்குதுங்கிறது வந்து has to be very clear okay and also வந்து நம்ம பப்ளிக் கேட்டரிங் அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான ஹைஜீன் இருக்காங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணோம் ஏர்மோன் டிசீசஸுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்ம கான்டாக்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அது COVID-19 வந்ததுனால நான் சொல்லணுங்கிறதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஓகே அண்ட் ஒரு சில வெக்டர்ஸ் லைக் கொசு ஒரு மூலியமாக நமக்கு பரவற ஒரு இப்போது இந்த wuchereria அந்த மாதிரியான இது வந்து கொசுலேருந்து தான் பரவுது இல்லையா ஆர் ஈலேருந்து பரவுது லைக் ஃபார் எக்ஸாம்பிள்
அமீபியாசிஸ். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த கொசு வளர்க்குறது பரவறதையே தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொசு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ தண்ணி தேங்கிறதோ இருக்கலாம், இல்லை குப்பை நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு அதை பீரியாடிக்காக வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணி கரெக்டான மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வெக்டர்ஸ்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ வராமல் இருக்கணும்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெஷ் போட்டுக்கலாம், இல்லை ஸோ அந்த மாதிரியான இது பண்ணோன்னா பிகாஸ் நாட் ஜஸ்ட் மலேரியா அண்ட் ஃபிலேரியாசிஸ் பட் வி ஆல்சோ கெட் டெங்கி, சிக்கன் குன்யா அண்ட் ஆல் தட் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு வெக்டரையும் நம்ம வந்து நம்மளோட வீட்டில் வந்து ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we can always prevent these diseases. Okay, and also vaccination is a major thing to consider. Okay, so polio, diphtheria, pneumonia மாதிரியான டிசீசஸ் வந்து வேக்சினேஷனில் கூட we can prevent. ஓகே, கிளியர். அண்ட் அதையும் மீறி நமக்கு இந்த டிசீசஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டர் போய் பார்த்து கரெக்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டான ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி க்யூர்ட். சரியா பசங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு டிசீஸ் வரும்பொழுதும் நம்ம வந்து அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசமை ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோம், ஆர் எதிர்ப்பு சக்தி. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி ஒரு இம்யூனிட்டியில் வந்து what do we have two categories called innate and acquired. Now innate immunity வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா பிறக்கும் போதே ஃபண்டமெண்டலாக நீங்கள் நான் பிறந்த குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னை தாண்டியே உள்ளே வர்றது கஷ்டம். அப்படியே உள்ளே வந்தாலும் we have mucous membranes that produce mucus, அதை தாண்டி உள்ளே வரணும் இல்லையா. hair in the nostrils, cilia in the tract, இது எல்லாமே is going to prevent these particles from reaching inside. அதையும் தாண்டி உள்ளே வந்தால் கூட நம்ம கண்ணீரில் லைசோசைம் இருக்குது, நம்ம gastric juice is extremely acidic, saliva, oils, இது எல்லாமே வந்து is going to be physiological barriers. அதையும் தாண்டி உள்ளே வந்தால் கூட செல்யூலராக வந்து தெர் ஆர் நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், மேக்ரோஃபேஜஸ். ஸோ இதெல்லாமே வந்த பார்ட்டிகல்ஸை போய் நேச்சுரலாக ஃபைகோசிட்டோசிஸ் பண்ணும். ஸோ இந்த பேரியர்ஸ் எல்லாமே அதே மாதிரி சைட்டோகைன் பேரியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தன் வந்து இந்த டிசீஸ் வந்திருக்கு இல்லை இந்த ஒரு இவனால் நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே பக்கத்தில் இருக்கிறவனை உஷார் பண்ணுறதுக்கு he will give us a signal. That signal is what we call as interferons. Okay, clear Guna? Yes everyone? Okay, so interferons one is going to make sure that other cells do not get infected. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சென்ட் பண்ணுற ஒரு சிக்னல் தான் இந்த interferons. Okay, clear everyone? So physical, physiological, cellular and cytokine barriers வந்து நார்மலாக பாரபட்சமே இல்லாமல் எல்லா இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாகவும் நமக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் நான் இல்லை, எவ்ரிபடி ஹூஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் born with this innate immunity. ஓகே, ஸோ இந்த innate immunityயை தாண்டி நாமளாக வந்து போய் எங்கேயாவது ஒரு பேத்தோஜனை எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு வந்து அவன் செருப்படி கொடுத்ததுக்கப்புறமா திருந்தது வந்து acquired immunity. ஓகே, is that clear? ஸோ இந்த acquired immunityயில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்போவுமே வந்து கையில் கிடைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நாமளாக தேடி கஷ்டப்பட்டு வாங்குற விஷயத்தை தான் நம்ம ரொம்ப பொக்கிஷமாக வச்சுப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தானாக டெவலப் பண்ணிக்கிற இம்யூனிட்டிக்கு வந்து ஒரு மெமரி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு தடவை செருப்படி வாங்குவோமே தவிர அடுத்த தடவை அவன் வந்தான் அப்படின்னு சொன்னால் we will give a பயங்கரமான ஒரு ஃபைட். ஓகே, ஸோ அதுக்கான மெமரி வந்து இஸ் டெஃபினெட்லி தேர். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம அடி வாங்கும்போது இவன் தான் எதிரிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வந்து அவன் யார் என்னன்னு தெரியாமல் அவன்கிட்ட ஃபஸ்ட்டே அடி வாங்கிடுவோங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லோ இன்டென்சிட்டியான ரெஸ்பான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பசங்களா. ஸோ ப்ரைமரி ரெஸ்பான்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம், ரொம்ப லோவான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள், மேம் இவன் யாருன்னே எனக்கு தெரியலை, நான் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மாலான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து இவன் வந்ததை வந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஓகே அவனை பற்றி பார்த்து என்ன அவனோட ஸ்ட்ராட்டஜிங்கிறதுலாம் தெரிஞ்சுட்டு நம்ம மெமரி செல்ஸை டெவலப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவன் வந்தான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், செம்ம ஹை இன்டென்சிட்டியில் துவம்சம் பண்ணிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் த செகண்டரி ஆர் தி anamnestic response. Is it clear பசங்களா?
everyone? Okay, so acquired immunity la first response எப்பவுமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஆனா second response வந்து பயங்கரமா இருக்கும், which we call the secondary or the anamnestic response. Okay, this is majorly because of the memory cells that we have. Okay, so in the primary and secondary response யார் carry out பண்றா? நம்மளோட lymphocytes. So lymphocytes ன்னு சொல்லும்போது we have both B lymphocyte and T lymphocyte. Okay, now T lymphocyte வந்து எப்படி அப்படின்னா நம்ம துப்பாக்கி படம் விஜய் மாதிரி அவன் போய் he will find out யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பூரா ஸ்கெட்ச் போட்டு அவனே களத்தில் இறங்கி அடிக்கிறது வந்து is going to be the T cells. Okay, so cell mediated immunity அவன் போய் டைரெக்டாக அடிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை போய் அட்டாக் பண்ணணும்னா பூரா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது வந்து இந்த T cells. ஓகே, ஆனால் ஓகே அடியாள் மாதிரி வந்து அவனை போய் சுடு அப்படின்னு சொன்னால் போய் சுடுறதுக்கு மட்டும் இருக்கிறது வந்து நம்மளோட B lymphocyte. பட் அதுக்கான சூப்பரான ஒரு ஆயுதம் என்ன வச்சுருக்காம, இட்ஸ் த antibodies. Okay, so B lymphocyte வந்து will mature and will become a plasma cell. அது produce பண்ற antibody போய் என்னோட antigen போய் attack பண்ணும். பட் இந்த antigen attack பண்றதுக்கு sketch போட்டு கொடுத்தது யாரு? T lymphocyte. Understood? So the T lymphocyte will help the B lymphocyte to produce the antibodies. Is it clear? So this is the graph showing பசங்களா. ஸோ இப்போ தான் என்னோட ஆன்டிஜன் எக்ஸ் முதலையா உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதோட என்னோட ஃபைட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும், என்னோட இந்த மெமரி செல்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் when I see this antigen எக்ஸ் பூரா துவம்சம் தான். ஓகே, நான் அதே நேரத்தில் இன்னொரு புதுசான ஆன்டிஜன் வருது அப்படின்னா அவனுக்கான ரெஸ்பான்ஸும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் அவன் வரும்போது தான் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ இந்த ஆன்டிபாடின்னு சொல்கிறீங்களே, என்ன மேம் இந்த ஆன்டிபாடி அப்படின்னா இதில் மொத்தம் 4 செயின் இருக்குது பசங்களா. ஸோ 2 லைட்டான செயின், 2 ஹெவியான செயின். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வை மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேரியபிளான ரீஜன் இருக்கும் இந்த ஒரு ஆன்டிபாடியில். ஓகே, ஸோ என்ன வேரியபிளான ரீஜன்? லெட்ஸ் சே இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜனுக்காக வேண்டியே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிபாடியை நான் தயாரிப்பேன். இப்போ இப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஆன்டிஜன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு ஆன்டிபாடி தயாரிப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்டிஜனுக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிபாடியை என்னோட பாடி வந்து வில் டெவலப். இஸ் இட் கிளியர்? Yes, Mohammed Jahid, it is an immunoglobulin. So immunoglobulin is a type of a protein. Okay, so antibodies are immunoglobulins. Clear everyone? So இந்த ஒரு ஆன்டிபாடியில் 2 லைட் அண்ட் ஹெவி செயின் இருக்குது, which we represent like this. and இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேரியபிள் ரீஜன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆன்டிஜனுக்குமே ஒவ்வொரு ஆன்டிபாடியை வந்து என்னோட பாடி தயாரிக்கும். கிளியர் பசங்களா? ஸோ இஃப் யூ லுக் அட் தி ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, IgA, G, E and M. Okay, so A வந்து is present in the colostrum. So newborn babiesக்கு immunity கொடுக்கிறது மெயினாக இந்த IgA. IgG தான் மோஸ்ட் காமன், எல்லாத்தையும் முந்திரி கொட்டமே முந்தின்னு வருது இந்த IgG தான். IgM தான் இருக்கிறதுலே பெரிய ஆன்டிபாடி and IgE வந்து is associated with allergy. Is it clear? So this is how the structure of the antibody will look like. ஓகே பசங்களா? ஸோ இட் வில் ஹாவ் அ செயின் அண்ட் அந்த செயினுக்கு மேலே வந்து ஒரு வேரியபிளான ரீஜன் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து ஒவ்வொரு ஆன்டிபாடிக்குமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை தான் அது போய் தாக்கும். வேறு ஒரு ஆன்டிஜன் வந்தால் அதுக்கு நான் புதுசாக தான் ஆன்டிபாடியை தயாரிக்கணும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இந்த ஆன்டிபாடிஸை நான் என்னோட பாடியிலேயே உருவாக்குறது தான் வந்து இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஓகே சத்யா, ஸோ இந்த B lymphocytes தான் வந்து will produce this antibodies and release into the blood. Okay, and antigens வந்து is present in the pathogen. pathogenலேருந்து வர ஆன்டிஜனை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடியை என்னோட பாடி வந்து சிந்தசைசிங்.
ஓகே, ஸோ நான் வந்து பி செல்ஸ் மூலியமாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட பிளட்ல ரிலீஸ் பண்ணி இந்த ஃப்ளூயிட் வழியாக அது போய் இம்யூனிட்டி கொடுக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் அன் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகே, நான் என்னோட டி லிம்போசைட்ஸ் வந்து நீ போய் ஆன்டிபாடி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இவன் போய் லைவாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பான்ல. ஸோ இந்த ஃபைட் வந்து வில் இன்வால்வ் த cells. Okay, so cell mediated immunity is mediated by the T lymphocyte. Clear pasangla? But T lymphocyte illa abdina B lymphocyte nala antibodies produce panna mudiyadhu. Is it clear? Is it clear? So transplantation நடக்கிறப்ப இந்த சில ஹியூமன்ஸ்க்கு வந்து when we liver failure ஆயிடுச்சு இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, we have to transplant அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேஸ் டு பி நோட்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து இந்த மாதிரி ஃபாரினான ஒரு ஆர்கனை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆன்டிஜன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி அதை அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ தட் ரிஜெக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி மேக் ஷியோர் தட் அவங்க டிஷ்யூ மேட்ச் ஆகுது, பிளட் குரூப்ஸ் மேட்ச் ஆகுது, எல்லாமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் யூ கேன் கோ அஹெட் ஃபார் த டிரான்ஸ்பிளான்டேஷன். பிகாஸ் ஏதாவது ரேண்டம் சோர்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி டெஃபினெட்லி ரிஜெக்டட் பை த பாடி. இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம பாடியால் இந்த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படிங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஸோ இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, டி லிம்போசைட், அவன் தான் வந்து இந்த ஒரு கிராஃப் ரிஜெக்ஷனுக்கு காரணம். பிகாஸ் போனோடனே போய் அடிச்சு துரத்திடுவான், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம அக்வயர்டு இம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாமளே அடி வாங்கி நாமளே திருந்தி நாமளே நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆக்டிவான இம்யூனிட்டி. ஓகே, ஸோ வென் அ ஹோஸ்ட் இஸ் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஆன்டிஜனை ஒரு பேத்தோஜனை நாமளே ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணி டிசீஸ் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது நேச்சுரலாகவே நம்ம கெயின் பண்ணுற ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரலாக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேக்சினேஷன் மூலியமாக ஒரு டம்மி பாபாவை உள்ளே அனுப்பிச்சு அவனை நம்ம வந்து ஆன்டிஜன் நம்பி நம்ம வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஆர்டிஃபிஷியலான ஆக்டிவ் இம்யூனிட்டி. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பாடியில் சொந்த உழைப்பில் நம்ம போடுற ஆன்டிபாடிஸ் இது. ஸோ இந்த மாதிரியான இம்யூனிட்டிக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய நாள் வந்து லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி இருக்கும். பிகாஸ் மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். பட் பாசிவான இம்யூனிட்டியில் ஆல்ரெடி ரெடி பண்ண ஒரு ஆன்டிபாடியை நம்ம வந்து இப்போதைக்கு தற்போதைய நம்ம ஒரு சப்போர்ட்காக வேண்டி நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்றப்ப தட் இஸ் பாசிவ். ஓகே, ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த பேபி இஸ் பார்ன் அம்மாவோட மில்க்லேருந்து அந்த பேபிக்கு போகிற IgA ஆன்டிபாடிஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, நான் அதே இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இப்போது ஸ்னேக் பைட்ஸுக்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெனமை வந்து எடுத்து ஒரு குதிரைக்குள்ளேயோ இல்லை ரேபிட்குள்ளேயோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த விஷத்தினால ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த ஆன்டிஜனுக்கு அவங்க ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸை கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஸோ தேட் அந்த ஒரு விஷம் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸை நம்ம ரெடியாக கொடுத்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து லாங் டேர்ம் ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்காது. பிகாஸ் நம்ம பாடி அதை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ எந்த விதமான மெமரி செல்ஸும் இதில் கிடையாது. ரெடியாக அவங்கக்கிட்டே இந்த ஆன்டிபாடிஸை வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பாசிவ் இம்யூனிட்டி. கிளியர் பசங்களா? ஸோ ஆன்டி டெட்டனஸ் இன்ஜெக்ஷனாக இருக்கலாம். நம்ம வந்து போய் எங்கேயாவது விழுந்தோம் அப்படின்னா TTUC போடுவாங்க. ஸோ TTUC இஸ் நத்திங் பட் த ஆன்டி டெட்டனஸ் இன்ஜெக்ஷன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் ஸ்னேக் பைட் எல்லாமே வில் கம் அண்டர் த பாசிவ் இம்யூனிட்டி. அண்ட் கொலஸ்ட்ரம் வந்து வில் ஆல்சோ பி பாசிவ், பட் திஸ் இஸ் மோர் அ நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. Because naturally amma வந்து is going to give this antibody to the baby for protecting from infections. Okay. There are disulfide bonds, Eben. So அந்த ஒவ்வொரு chain of antibody வந்து லிங்க் பண்ணுறதுக்காக வேண்டி there is disulfide bond. Okay? Right.
ஓகே ஸோ பாசிவ் இம்யூனிட்டி சொல்லும்பொழுது ஐ மீன் இம்யூனிட்டி அக்வயர்டு இம்யூனிட்டின்னு சொல்லும்போது அதில் வேக்சினேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரிஜினலாக அடி வாங்கி நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி மெமரி வச்சுட்டு அடுத்த தடவை ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நாம் முதல்ல உயிரோடு இருக்கணும். கரெக்டாக? ஸோ ரொம்ப சில டெட்லியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை த டைம் நம்ம பாடி வந்து ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மெமரியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனையோ இல்லை அந்த பேத்தஜனையே வந்து டம்மி பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம பாடி வந்து ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பித்து அந்த மெமரியை வச்சுக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த டிசீஸ் வரும்பொழுது அட்லீஸ்ட் we will not die. Okay, so அந்த ரெஸ்பான்ஸ் வந்து will help us to protect against these diseases. Okay, so B and T cells ரெண்டு பேருமே வந்து will hold the memory and next time வரும்போது there will be massive production of antibodies. Is it clear பசங்களா? Is it clear? So in case of snake bites or in case of tetanus நம்ம வந்து again பாம்பு கடிச்ச உடனே நம்ம பாடி வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா நான் சொன்ன மாதிரி உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து we will give this external ஒரு இம்யூனைசேஷன் ரெடியாக ஆன்டிபாடி எடுத்து உள்ளே கொடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெடி பண்ணுறது தான் வந்து பாசிவ் இம்யூனைசேஷன். கிளியரா பசங்களா? Now large ஸ்கேலாக ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வேக்சினேஷன்ஸ் தயாரிக்கிறோம். ஸோ அந்த முறையில் வந்து நம்மளோட ஆக்சுவல் பேத்தோஜனை உள்ளே அனுப்ப வேண்டாம். ஒருவேளை நம்ம டம்மி பண்ணும்போது சரியாக டம்மி பண்ணலைன்னா, ஒருவேளை அவன் உள்ளே போய் ஆக்டிவேட் ஆகிட்டான்னா, ஸோ சில சீரியஸான இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி வழியாக அந்த ஆன்டிஜெனிக் பெப்டைடை நம்ம வெளியிலேயே ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை லார்ஜ் ஸ்கேலில் வேக்சினாக நம்ம வந்து we can use for immunization. Clear everyone? Yes. Now allergy அப்படிங்கிறது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து சம்டைம்ஸ் ஒரு டம்மியான ஒரு ஆன்டிஜன், இவன் நமக்கு டிசீஸே காஸ் பண்ண மாட்டான், பட் இருந்தாலும் அவனை பார்த்தோன்னே ஐயோ அம்மான் குய்யோ அம்மையோன்னு கத்தி ஒரு எக்ஸாஜரேட்டடான ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் அன் அலர்ஜி. ஓகே, ஸோ இட் இஸ் அன் எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஓவர் ட்ராமா, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நவ் இஃப் யூ சி நம்மளோட சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் காசிங் திஸ் பர்டிகுலர் அலர்ஜி இஸ் நோன் as an allergen அண்ட் மெயினாக IgE தான் வந்து இந்த அலர்ஜிக்கு மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஓகே பசங்களா? ஸோ சம்டைம்ஸ் இந்த பாலன் சீசன், பாலன் கிரெயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனாலும் இல்லை அனிமல் டேண்டர் கூட, அனிமலோட ஃபர் இருந்தால் கூட சில பேருக்கு வந்து காஃபிங், வீசிங், மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், இந்த மாதிரியான ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் வந்து நடக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அலர்ஜி வந்து மெயினாக ஹிஸ்டமின், செரட்டோனின் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான் வந்து இந்த ஒரு அலர்ஜி நமக்கு காஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஹிஸ்டமின்ஸ் அண்ட் செரட்டோனின் சொல்லும்போது நம்ம ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஒரு சில ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணாலோ குயிக்காக இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிசால்வ் ஆயிரும். ஓகே பசங்களா? ஸோ நம்ம வந்து மாடர்ன் டேயில் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சுத்தமாக பொத்தி பசங்களை வளர்க்குறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி இல்லாமலேயே போயிடுச்சு. ஓகே, பிகாஸ் யூ நாட் ஈவன் வெளியில் இருக்கிற காற்று கூட வந்து படாமல் பொத்தி வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியே போன உடனே அலர்ஜி வருது, ஆஸ்துமா வருது, இது எல்லாமே வந்து இஸ் தேர். ஸோ அதனால் வந்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னா we should let them play, we should let them explore so that எல்லாமே வந்து the body will develop immunity. Okay, is that clear? So ரொம்ப early lifeல வந்து ரொம்ப ஓவரான protection வந்து is not very good for the children. Clear pasangla? This is about your allergy. Now coming to autoimmunity. Now when the body la வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அண்ட் நான் செல்ஃபை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான் வேற ஏதாவது நான் செல்ஃப் பார்ட்டிக்கல் உள்ள வரும்போது யாவனோ ஒருத்தன் வந்துட்டான்டான்னு சொல்லி நம்ம போய் போட்டு தள்ளிடுவோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சம்டைம் நம்ம பாடியில் வந்து இந்த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். வரப்ப என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து நம்ம செல்லையே வந்து தெரியாமல் நம்ம ஃபாரினாக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்மளோடையே கூடவே இருப்பான், இவன் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு என்ன ஆகும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் நல்லவனாக இருந்தாலுமே நமக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும்.
இவனா இருக்குமோ, இவன் நம்மளை ஏமாத்துறானோ, இவன் நம்மளை குழி பறிக்கிறானோ அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தேவையே இல்லாமல் நம்ம செல்லையே நம்ம டவுட் பண்ணி நம்ம அவனை போய் தேவையில்லாமல் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியை நாமளே டேமேஜ் பண்ணிக்கிறோம். அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். அண்டர்ஸ்டுட்? தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதுங்கிறது இதுதான். ஓகே, ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸில் நாம் மறந்து போய் நம்மளோட முட்டியை நாமளே தெரிஞ்சுப்போம். ஓகே, நம்மளோட நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸை போய் நாமளே போட்டு தள்ளிப்போம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். வேற ஒருத்தர் நமக்கு சூனியம் வைக்க வேணாம், நாமளே நமக்கு சூனியம் வச்சுப்போம். ஸோ அதில் ஒரு விதமான சூனியம் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஓகே, ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னாலே இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் நமக்கு நடக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாகவே நம்ம பாடியில் இந்த இம்யூனிட்டி கொடுக்குற சிஸ்டம் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டமில் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ், செல்ஸ், நிறைய ஆன்டிபாடிஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இஸ் கிவிங் அஸ் திஸ் டிஃபென்ஸ் இன் த பாடி. ஓகே, ஸோ மெயினாக இட் வில் ரெக்கக்னைஸ் த ஃபாரின் ஆன்டிஜன் அண்ட் அவங்களுக்கு போய் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து வி ஹாவ் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பசங்களா. ஸோ ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் தான் நம்ம வந்து இந்த லிம்ஃபோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது வந்து இந்த ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கனில். ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு சில என்சிசி கேம்ப்ஸோ இல்லை ஆர்மி ட்ரைனிங் மாதிரியான இதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி நம்ம வந்து உங்களெல்லாம் பரேடுக்கெலாம் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி வளர்க்குறது வந்து இந்த ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். மெயினாக வந்து தைமஸ் அண்ட் போன் மேரோ. ஓகே, ஸோ நம்ம ஸ்கூலில் ஓடுனதை வச்சு நாமளும் வந்து அமரன் சிவகார்த்திகேயன்மை ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் போய் ஒரிஜினல் கேம்பில் போய் உட்காந்திங்கன்னா அன்றைக்கி தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த லிம்ஃபாய்டு ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் நம்ம லிம்ஃபோசைட்ஸை வளர்த்து விட்டு அவனை செகண்டரி லிம்ஃபாய்டுக்கு அமுச்சு விட்ருவோம். செகண்டரியில் போகும்போது தான் அவனுக்கு ஆக்சுவல் இன்டராக்ஷன் வித் த ஆன்டிஜன் கிடைக்கும். ரியல் வேர்ல்டு, ரியல் ப்ராக்டிக்கல் சினாரியோ அவனுக்கு அங்கே தான் கிடைக்கும். அது வரைக்கும் ஜாலியாக நம்ம வந்து பொம்மை துப்பாக்கியை வச்சு பொம்மை காமிச்சுன்னு இருப்போம் ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில். ஸோ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் தான் ஆக்சுவல் எக்ஸ்போஷர் டு தி ஆன்டிஜன் வில் பி தேர். ஓகே, ஸோ இது வந்து எங்கெல்லாம் இருக்குது, நம்ம டான்சில்ஸ், நம்ம பேயர்ஸ் பேட்ச் இந்த இன்டெஸ்டைன், ஸ்ப்ளீனில், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் நோட்ஸ், இது எல்லா இடத்துலையுமே இவனை போய் உட்கார வச்சோன்னா ஆக்சுவல் ஆன்டிஜன் அங்கே தான் வருவான், அவனை அங்கே தான் தூக்கணும். Understood? Is that clear? So sometimes when you get throat infection and tonsillitis, tonsils வந்து if they over grow and bulge ஆகி inflame ஆச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக வந்து டான்சில்ஸை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் அது வந்து ஒரு ஈஸியரான க்யூராக இருந்தால் கூட நம்ம டான்சில்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன் இல்லையா. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ வெரி சிவியர் கண்டிஷன் த டாக்டர்ஸ் வில் ஹாவ் டு மேக் ஷுர் தட் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டான்சில்ஸை வி ஹாவ் டு ரீடெயின். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இல்லையா. ஜாலியாக நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைன் ஆஃப் டிஃபென்ஸை நம்ம கம்மி பண்ணுறதா தான் அர்த்தம். Okay, so unless and until it is absolutely necessary, it is good to retain these organs with treatment. Okay, is that clear? Now ஒரு சில lymphoid tissue வந்து நம்மளோட மேஜரான ட்ராக்ட், உதாரணத்துக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்டில் அங்கே இருக்கிற மியூக்கோசா லேயர்லேயே இன்டிகிரேட் ஆகிருக்கும். ஓகே, அதுலேயே சேர்ந்து லிம்ஃபாய்ட் டிஷ்யூவும் வாழும். பிகாஸ் இந்த மாதிரி ட்ராக்டில் வெளியிலேருந்து வர பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் அங்கேயே தம்சம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 50% வந்து நம்ம பாடியில் இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான் நிறையா இருக்குது. ஸோ இது மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், ஆல்சோ கால்ட் as மால்ட். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர் எவ்ரிவன்? எஸ். So now we have to look at two important diseases pasangla, AIDS and cancer. Adila AIDS vandu we call as an acquired immunodeficiency syndrome. Okay, so in the acquired immunodeficiency syndrome vandu will cause deficiency in the immune system and adha nama வாழ்க்கையில் தான் அக்வயர் பண்ணிக்கிறோங்கிறதுனால தான் திஸ் இஸ் கால்ட் as acquired immunodeficiency syndrome or AIDS. ஸோ இது வந்து எப்படி காஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் ஆர் HIV மூலியமாக இட் இஸ் causing. ஸோ இந்த ஒரு வைரஸ் இஸ் கால்ட் as a ரெட்ரோ வைரஸ். ஓகே, ஏன் ரெட்ரோ வைரஸ் அப்படின்னா இவன்ட்ட இருக்கிறது ஒரு RNA ஜீனோம்.
ஆனால் இதோட சேர்ந்து டிஎன்ஏயை தன்னை தானே கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ஒரு வைரஸுக்கு இருக்குது. ஓகே, ஸோ 1981 தான் இந்த டிசீஸை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா so many people have been affected by this disease and so many people have been killed also. Okay, millions of people have been killed. ஸோ இந்த ஒரு HIV எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட செக்ஷுவல் கான்டாக்ட்னால இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பரவும். அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுடைய பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால வரும். இல்லைனா இன்ஃபெக்டட் நீடில்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால, காமனாக ட்ரக் அபியூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஷேரிங் ஆஃப் நீடில் இஸ் வெரி காமன். ஸோ அதிலிருந்து வரலாம். அப்படியும் இல்லைன்னா மதர்லேருந்து சைல்டுக்கு த infection can transmit. Okay, யாரெல்லாம் ஹை ரிஸ்க், ஆப்வியஸ்லி நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுறவங்க, நிறைய ட்ரக்ஸை வந்து இன்ட்ராவீனஸாக எடுத்துக்கிறவங்க, அண்ட் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், அன்னோன் பார்ட்னர்ஸோட செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டிசீஸோட ஹை ரிஸ்க் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இஃப் த மதர் இஸ் இன்ஃபெக்டட், த சைல்டு இஸ் ஆல்சோ அட் அ ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் திஸ் பர்டிகுலர் டிசீஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பிளட் transfusions or needlesனால கூட வந்து இந்த ஒரு disease can spread. Okay, so common body fluid ஓட contact வரக்கூடாது. That is the main thing. Okay பசங்களா, is that clear? ஸோ அதனால நம்ம ஃபேமிலி கிட்டேருந்தோ இல்லை நம்ம சொசைட்டிலேருந்தோ அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஸோ மியராக தொடுறதுனால இந்த ஒரு டிசீஸ் பரவாது. ஸோ பாடி ஃப்ளூயிடோட கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டிசீஸ் பரவும். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோஃபாஜில் போய் உட்காந்துக்கும். ஓகே, ஸோ மேக்ரோஃபாஜில் போய் உட்காந்து என்ன பண்ணும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமாக தன்னோட ஆர்என்ஏ ஜீனோமை டிஎன்ஏயாக மாற்றிடும். டிஎன்ஏயாக மாற்றினதுக்கப்புறமா இன்டிகிரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏக்குள்ளேயே வந்து, டே மச்சான் நான் தான்டா, நான் நம்மால்டா, எதுக்குடா என்னை வெளியே போட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இந்த டிஎன்ஏயை நம்ம டிஎன்ஏக்குள்ளேயே இன்டிகிரேட் பண்ணிக்கும். இன்டிகிரேட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணும்போது இவனையும் சேர்த்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ ரெப்ளிகேட் பண்ண இந்த வைரஸ் பார்ட்டிக்கல் வந்து இந்த மேக்ரோஃபாஜுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நான் தான் மச்சான்னு சொல்லி இட் வில் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங். ரெப்ளிகேட் ஆகி இந்த ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி மாதிரி இதை ஒரு யூஸ் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணும், புதுசாக ஃபார்ம் பண்ணுற இந்த வைரல் பார்ட்டிகல்ஸை டி லிம்போசைட்டுக்கு அனுப்பும். அங்கே டி லிம்போசைட்டுக்குள்ளே போய் இவன் டி லிம்போசைட்டை பூரா துவம்சம் பண்ணி என்ன பண்ணுவான், அங்கே போய் அவனை ரெப்ளிகேட் பண்ணி டீயை உடச்சி விட்ருவான். இப்படியே இருக்கிற ஹெல்ப்பர் டி லிம்போசைட்டை பூரா உடச்சி விட்டா டி லிம்போசைட்டும் போய் சண்டை போட முடியாது. இப்போ டி லிம்போசைட்டை நம்பி தான் பி லிம்போசைட்டே இருக்கான். ஏன்னா இவன் போய் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா தான் அவன் போய் தூக்க முடியும். ஸோ பி லிம்போசைட்டும் வேலை பார்க்க முடியாது. ஆக மொத்தம் நம்பர் ஆஃப் டி லிம்போசைட்டை குறைக்கிறதுனால என்டையர் இம்யூன் சிஸ்டம் இஸ் வீக்கெண்ட். ஸோ அதனால் எக்கச்சக்கமான ஃபீவர், டயரியா, வெயிட் லாஸ், சும்மா ஒன்றுமே இல்லைன்னா ஒரு டிசீஸ் அப்படின்ற மாதிரி இந்த பர்சனுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சு ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் மைக்கோபாக்டீரியம், ஃபங்கை, பேரசைட்ஸ் லைக் டாக்ஸோபிளாஸ்மா கூட அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ இம்யூனோ டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால they cannot protect themselves and ultimately they will die. Is it clear பசங்களா? So this is the diagram and this is how your AIDS or HIV will work. So எப்படி கண்டுபிடிக்கணும், எலைசா மூலியமாவோ இல்லை PCR மூலியமாவோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸை வந்து கொடுக்கலாமே தவிர நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. அண்ட் அல்டிமேட்லி the person will die. ஓகே, பட் நம்ம அதை ப்ரொலாங் பண்ணால் நம்ம அவங்கள பார்ஷியலாக வந்து கட்டுப்படுத்தலாமே தவிர we cannot prevent. we cannot cure. ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் டூயிங் அ லாட் டு எடுகேட் பீப்புள் ஸோ தட் இந்த ஒரு டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டெஃபினட்டாக ஹெச்ஐவி ஃப்ரீயான பிளட் பேங்க்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி தான் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஃப்ரீ காண்டம்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ தட் தே கேன் ப்ரிவெண்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் கெட்டிங் திஸ் டிசீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரக் அப்யூஸ் அண்ட் சேஃப் செக்ஸ் பற்றின
பற்றின நாலேஜை வந்து பீப்புளுக்கு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு எய்ட்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சப்போஸ் அ பர்சன் ஹேஸ் அ டவுட், நமக்கு வந்து ஒருவேளை ஹெச்ஐவியாக இருக்குமோன்னு தோணுச்சு அப்படின்னா யூ ஷுட் நாட் ஸ்டாப் தேர். டெஃபினட்டாக நம்ம போய் பார்த்து எவ்வளோ ஏர்லியாக நம்ம வந்து அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு அது கட்டுப்படுத்துறது ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கிளியர்? Now after AIDS we have cancer. So cancer வந்து பார்த்தீங்கன்னா is definitely one of the major diseases over the globe. எக்கச்சக்கமான பேர் இதில் சஃபர் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட செல்ஸே வந்து will undergo an oncogenic transformation. ஓகே, மீன்ஸ் கேன்சரஸாக நம்மளோட செல்லே மாறிடுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் டவுன் ஆஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ நார்மலான செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகேடா பெல் அடிச்சிருச்சு வா கிளாஸுக்கு போகலான்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான். சொல்லும் போது என்ன பண்ணுவோம், சரி டேஸ்ட்டாக இருந்தால் கூட அப்புறம் சாயங்காலம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டு வந்துடுவோம். பட் இப்போ யாருமே சொல்லலைன்னா நான் பாட்டுக்கு ஃபஸ்ட் பீரியடில் ஆரம்பித்து சாயங்காலம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு சொன்னால் தென் தெர் இஸ் அன் அன்கண்ட்ரோலபிள் க்ரோத். ஓகே, ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷனுங்கிற ப்ராசஸ் வந்து இந்த ஒரு கேன்சர் செல்ஸில் அவங்க தொலைச்சிட்டாங்க. ஓகே, அந்த நல்ல நண்பனை தொலைச்சதுனால வந்து இந்த கேன்சர் செல்ஸ் தே கண்டினியூ டு கீப் டிவைடிங் அண்ட் அது வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆக இட் ஃபார்ம்ஸ் அ மாஸ். ஓகே, ஒரு டியூமர். இந்த டியூமர் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த டியூமர் அதே இடத்துல இல்லாமல் பக்கத்தில் எவனுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றப்ப உடஞ்சி அடுத்த இடத்துக்கு போயிடுவான். அடுத்த இடத்துல போய் உட்காந்து அங்கே உட்காந்து திருப்பி டிவைட் பண்ண இந்த மாதிரி டியூமர்ஸ் பாடி ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நார்மலான ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆனதுனால தான் நமக்கு இந்த கேன்சர் அப்படிங்கிற ஹைலி அன்கண்ட்ரோலபிள் க்ரோயிங் டியூமர்ஸ் ஆர் கம்மிங். ஓகே, ஸோ டியூமர்ஸ்லேயே பினைன் டியூமருங்கிறப்ப அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, தே டோன்ட் ஸ்ப்ரெட். பட் கேன்சரஸான டியூமர்ஸ் ஆர் கால்ட் மெலிக்னன்ட் டியூமர்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் நியோபிளாஸ்டிக் ஆர் டியூமர் செல்ஸ். அவங்க வந்து உடஞ்சு தே கீப் ட்ராவலிங் அரவுண்ட் த பாடி விச் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஸ்டாசிஸ். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு மெட்டாஸ்டாசிஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு கேன்சர் செல்ஸ் வந்து தே ஆர் basically breaking and falling off and going to every place in the body and அங்கங்கே போய் டியூமராக ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் எந்த டியூமரன்னு போய் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா? that is how the disease becomes more and more severe. ஸோ இது எதனால் வருதுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் பிரேக் டவுன் ஆஃப் ஒரு நார்மல் ரெகுலேட்டரி மெக்கானிசம் பிரேக் டவுன் ஆகும்போது தான் இந்த ஒரு கேன்சர் இஸ் காஸ்ட். அது எதனால் ஆகுது மேம்? பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல்னு பார்க்கும்போது எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ரேஸ், அயோனைசிங்கான ரேடியேஷன்ஸ் வந்து கேன் காஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ் அண்ட் அதனால இந்த டிஎன்ஏ வந்து இஸ் losing these particular fundamental properties. அப்படி இல்லாமல் chemical carcinogens are there like tobacco, like any other chemicals that are there that are carcinogenic will cause this particular transformation of the cell. Okay, and also biological அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில oncovirusesக்கு இந்த oncogenes இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆங்கோஜீன்ஸ் வந்து நார்மல் ஜீனுக்குள்ளே வரும்பொழுது இந்த நார்மல் ஜீன் வந்து கேன்சரஸாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீன்ஸ்லேயே தெர் ஆர் சம் டியூமர் சப்ரெஸிங் ஜீன்ஸ். ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த ஜீன்ஸ் காணாமல் போயிடுச்சுன்றப்ப அந்த ஒரு சில மியூட்டேஷன்ஸ்னாலையும் நமக்கு கேன்சர் வரக்கூடும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ எஸ், கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி ஏர்லியாக கண்டுபிடிச்சா க்யூர் பண்ணுறதுக்கான நிறைய மெக்கானிசம்ஸ் இப்போது இருக்குது. ஓகே, பட் டிடெக்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ டிடெக்ஷன் வந்து எவ்வளோ ஏர்லியாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தெர் இஸ் அ க்யூர். ஓகே, ஸோ டிடெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் பயோப்சி பண்ணி நம்ம ஹிஸ்டோபேத்தாலஜிக்கலாக we can study the cell and we can see if there is an abnormal growth or not. Okay, or abnormality in the cells or not. ஸோ அதை வச்சு நம்ம கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து we can take x-rays, MRIs, CT scans, அந்த மாதிரி ஸ்கேன்ஸ் ஆல்சோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் பார்க்கும்போது டியூமர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ரே இதில் வந்து 3D இமேஜஸ் கூட நம்ம இப்போலாம் இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நம்ம வியூ பண்ணும்பொழுது கிளியராக வந்து நமக்கு எங்கே டியூமர்ஸ் இருக்குது இல்லை என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம்.
Okay, so MRIs are there and also antibodies against cancer. அதாவது நம்ம பாடியே வந்து ஒரு சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஸ்பெஷல் ஆன்டிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் if cancer is there or not. Understood? ஸோ நம்மளோட இந்த பயோலாஜிக்கலி ஜீன்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணி யாரெல்லாம் இந்த ஒரு கேன்சருக்கு சசப்டபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஜீன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது கூட நம்ம மாலிகுலர் பயாலஜியில் பார்க்கறதுனால we can figure out if the person will get cancer or not. ஓகே, அண்ட் ஆல்சோ அடிப்படையாக நம்ம வந்து இந்த மாதிரி கார்சினோஜென்ஸோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணாலே நம்ம வந்து இந்த கேன்சர்லேருந்து தள்ளி இருக்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை டியூமர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த டியூமரை நம்ம சர்ஜரி மூலியமாக ரிமூவ் பண்ணுறதுனால யூ கேன் ட்ரீட் கேன்சர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன்ஸை அனுப்பி இந்த கேன்சர் செல்ஸை கொல்லலாம், இல்லை நம்ம இம்யூன் சிஸ்டமை வச்சே இந்த கேன்சர் செல்ஸை கொல்லலாம். ஓகே, ஆர் ஒரு சில ட்ரக்ஸை கொடுத்து we can kill these cells. ஸோ யூஸ்வலி ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் இந்த மாதிரி தெரப்பீஸ் யூஸ் பண்ணி தான் கேன்சர் இஸ் cured. எஸ் குணா, கண்டிப்பா. எஸ், கேன்சர் இஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டூ. எஸ். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான தெரப்பி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பினாலலாம் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து பயோலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேரின் நம்ம இம்யூன் சிஸ்டமே அந்த டியூமரை வந்து தாக்கிறதுக்கான ஒரு ட்ரிகர் கொடுத்தோம் அப்படின்னா they itself can fight. Understood? Now coming to the last part of the chapter, drug and alcohol abuse pasangla. Nariya drug and alcohol abuse nala definitely a lot of people are being affected. So proper awareness illa proper lifestyle is very very important for a healthy life. So common abuse pandra drugs are opioids, cannabinoids and coca alkaloids. So idu nature la oru sila flowering plants la irundhu kadikkudiya components da and oru sila the fungi la irundum nama obtain pandrom. So indha moonu category of drugs is commonly abused. So firstly coming to the opioids வந்து நம்ம central nervous system and நம்ம gastrointestinal tractல ஒரு சில receptors ஓட they will bind. Okay, and they will bind and act as a depressant. So நம்ம body functions slow down பண்ணி ஒரு calming effect வந்து these opioids will give. Okay, heroin or smack அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் எ diacetyl morphine. ஸோ morphine or diacetyl morphine இது எல்லாமே வந்து they are particular drugs. இது வந்து ஒயிட்டாக கலர்லெஸ்ஸாக பிட்டரான ஒரு கம்பவுண்ட். இது பாப்பி பிளான்ட், அதாவது பேப்பவர் சாம்னிஃபெரம்லேருந்து obtain பண்ணுற ஒரு கம்போனண்ட் இது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து மார்ஃபின் வந்து வாஸ் யூஸ்ட் போஸ்ட் சர்ஜரி வந்து பேஷண்ட்டோட ரிகவரிக்காக வேண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். பட் இப்போ வந்து அது அப்யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்காக ஆயிடுச்சு. Okay, now if you look at cannabinoids வந்து principally நம்ம brainோட receptors ஓட தான் they are going to bind. Okay, and what do? They again give an effect on the cardiovascular system of the body மெயினா. Okay, so the inhale பண்ணுறதுனாலையோ இல்லை ஓரலாக இன்ஜெஸ்ட் பண்ணுறதுனாலையோ நம்ம cardiovascular systemல தான் அவங்க போய் எஃபெக்டை காமிக்க போகிறாங்க. ஸோ இது எந்த பிளான்ட்லேருந்து வருது? cannabinoids, cannabis sativa அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து அதோடைய லீவ்ஸ், அதோடைய ஃப்ளவர், அதோடைய ரெசின், அதோடைய இதில் different kinds of combination of cannabinoids can be made. Okay, so marijuana, hashish, charas, ganja இது எல்லாமே are different kinds of cannabinoids in our body. Okay, இதுதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர். யூஸ்வலாக ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. they don't ask you structure of cannabinoids எது, opioids எது. ஜென்ரலாக it is not asked, so it is okay, you don't have to remember this. Okay, the last category of drugs we have is coca alkaloid or cocaine. இந்த cocaine or coca plant வந்து native to South America. Okay, so இது வந்து Xylem coca அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து நமக்கு இந்த coca alkaloids கிடைக்குது பசங்களா. மெயினாக நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டாப்பமீனோட இட் இஸ் கோயிங் டு இன்டர்ஃபியர். ஸோ டாப்பமீனை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக் இது. Okay, so it's commonly called coke or crack and it is snorted through the nose. Clear? Is it okay pasangla? So it has a potent action of euphoria.
ஒரு இன்க்ரீஸ் எனர்ஜி எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஓகே, ஓவர் டோஸ் எடுத்தால் இட் வில் காஸ் ஹாலுசினேஷன்ஸ். Is that clear? And also some plants like Atropa belladonna or Datura இது எல்லாமே வந்து are known for their hallucinogenic properties. Okay, is that clear? So some sports person கூட இந்த coca alkaloids abuse பண்றது உண்டு. ஓகே, மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பார்பிச்சுரேட்ஸ், ஆம்ஃபிட்டமீன்ஸ், பென்சோடைசபீன்ஸ் இது எல்லாமே காமனான ட்ரக்ஸ் தட் ஆர் மென்டல் டிப்ரெஷனுக்கு, இன்சாம்னியாக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இது. பட் அதை அப்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் மார்ஃபின் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லராக கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பட் நவ் இட் இஸ் அப்யூஸ்ட் ஆஸ் அ ட்ரக். கிளியர் எவ்ரிவன்? Is it clear? So நிறைய plants, fruits, seeds வந்து இந்த மாதிரி hallucinogenic properties வந்து இருக்கு பசங்களா. பட் அது வந்து ஒருத்தருடைய physical, physiological, psychological functionை வந்து ஓவராக டிஸ்ட்ராய் பண்ணும்போது தான் அதை வந்து ட்ரக் அப்யூஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். Is it clear? So nicotine வந்து tobacco-ல இருக்கிற ஒரு fundamental component. Okay, it is having nicotine which is an alkaloid. Okay, இந்த nicotine வந்து நம்ம adrenaline stimulate பண்ணுது. So adrenaline stimulate பண்ணும்போது blood circulation release ஆகும், heart rate increase ஆகும், நமக்கு ஏதோ நிறைய எனர்ஜி கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, பட் ஆக்சுவலாக அதோடைய எஃபெக்ட் எங்கெல்லாம் தெரியும்? கேன்சர்ஸ் in the lung, bladder, throat. Okay, emphysema can happen, coronary heart disease can happen. So all these are side effects of your nicotine. அதை நம்ம chew பண்ணுறதுனால oral cancer இருக்கும். It is a possible cause. Okay, and also tobacco வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால கார்பன் மோனாக்சைடு வந்து பிளட்டில் ஜாஸ்தி ஆகுது பசங்களா, which will bind to the RBC irreversibly. ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிரும் நம்ம பாடியில், அதனால் பிரச்சனைகள் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. Clear? So usually in the drug and alcohol abuse வந்து is seen in the adolescent age, 12 to 18 years old தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, அண்ட் இது வந்து severe biological and behavioral changes வந்து உண்டு பண்ணுற ஒரு ஏஜ். ஓகே, ஸோ இந்த ஏஜில் வந்து there is curiosity, there is experiment பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். பட் இந்த டைமில் வந்து ப்ராப்பரான mentors, ப்ராப்பரான டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா you can definitely get rid of இந்த ஒரு stress and pressure. Okay, so even examல இருக்கிற pressure, stressனால இல்லாட்டி வந்து it's cool to smoke அப்படிங்கிற அந்த ஒரு cool to drink அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டினால பசங்க வந்து they go into this kind of ஒரு abuse. பட் ஆனால் ஜென்ரலாக when you have a good support around you, it is easier to come out of this kind of addiction. Okay, so addictionங்கிறது இந்த ஒரு temporary feeling வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கும் போது a person becomes psychologically attached to this particular abuse, so that becomes an addiction. So இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாடி இது மேலே அவ்வளோ டிபெண்ட் ஆகிடுச்சு that இதுலேருந்து வெளியே வர முடியாமல் சில withdrawal symptoms இருக்கும், லைக் கையாடுறது, anxiety, sweating, all this can be caused if you அதாவது அப்ரப்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணால் all this can happen. Okay, so ரொம்ப ஆல்கஹால் ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படின்னா அதுக்கான வார்னிங் சைன்ஸ் என்ன? பர்ஃபார்மன்ஸ் குறையிறது, திடீர்னு எங்கேயோ காணும், நான் முன்னாடியுமே பழக மாட்டேங்கிறான் இவன், இல்லை வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக தனிமைப்படுத்திக்கிறான். ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் if you see someone around you who is undergoing this, you should immediately tell the elders, tell the parents. Okay, or as a friend you should support these people so that இந்த மாதிரி எந்த மாதிரியான அபியூஸுக்கும் அவங்க உள்ளே போகாமல் இருக்கணும். ஓகே, அண்ட் க்ரானிக் கேசஸில் இந்த மாதிரியான அப்யூஸ் பண்ணுறதுனால there is definitely damage in the nervous system and damage in the liver, causing liver cirrhosis. பசங்களா, ஸோ ரொம்ப வைலண்ட்டான பிஹேவியர், ஸோ சோஷியலி ஒரு இதுவாக இருக்காமல் இருக்கிறது எல்லாமே ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸசிவான கேஸில் கோமா கேன் பி தேர், ஹார்ட் ஃபெயிலியர் கேன் ஹேப்பன், செரிப்ரல் ஹெமரேஜ் கேன் ஹேப்பன். ஸோ ஆல் தீஸ் கேன் ஹேப்பன். ஓகே, ஸோ பியர் ப்ரெஷர் இல்லாமல் ப்ராப்பரான பேரண்டல் சப்போர்ட், ஒரு கவுன்சிலிங், ஓகே, இது எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யூ கேன் ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் திஸ் கைண்ட் ஆஃப் அப்யூஸ். ஓகே, ஸோ பசங்களா 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் April 3 ஸோ இஃப் யூ ஆர் ready and you are starting your preparation, then this is the right time for you to join. Okay, and நம்ம
இப்போ இந்த வருஷத்து நீட்காக வேண்டி நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் தேர் இன் ஆர் கோயம்புத்தூர் கேம்பஸ் அண்ட் ஆல் ஆஃப்லைன் சென்டர்ஸ் பசங்களா திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காக வேண்டி ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஓன்லி 6,000 rupees வித்தவுட் ஜிஎஸ்டி அண்ட் மெட்டீரியல்ஸ். இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது பசங்களா. லைவ் கிளாஸஸ் இருக்குது, நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து மெட்டீரியல், ஜிஎஸ்டி, ஆன்லைன் ஆக்சஸ் எல்லாமே சேர்த்து இட் இஸ் ஓன்லி 20,000 rupees. ஓகே, ஸோ டெஃபினட்டாக நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் நீங்கள் போய் உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. ஓகே, எஸ் டெஃபினட்டாக குணா, நம்ம கிராஷ் கோர்ஸில் நம்ம நீட்டுக்கு நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி அவைலபிள். ஓகே, now microbes in human welfare is a hardly 15 minutes topic பசங்களா. சூப்பர் ஈஸியான ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லுங்கிறத பார்த்தோம், எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பெனிஃபிஷியலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி காற்று, சாப்பாடு, தண்ணி எல்லாத்துலேயும் இந்த மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேத்தஜன்ஸ் இருந்தால் கூட லெபார்டரிஸில் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை இந்த மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ், வைரஸ், ப்ரோட்டோசோவன்ஸ், பாக்டீரியா, ஈஸ்ட், இது எல்லாமே ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், sewage, biogas and as fertilizers and biocontrol agents, இந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ சிம்பிளி ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டில் நம்ம எங்கே பார்க்கலாம்? லாக்டோபாசிலஸ். எல்லாருமே பால் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம். ஸோ பாலில் இருக்கிற கெசீனை வந்து ஒரு லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்ஹான்ஸ், வைட்டமின் B12 எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுறது தான் இந்த லாக்டோபாசிலஸோட வேலை. ஓகே, ஸோ அந்த மில்க் ப்ரோட்டீன்ஸை வந்து கோஆகுலேட் பண்ணி இட் வில் சேஞ்ச் த மில்க் இன்டு கர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய கட்டோட மைக்ரோப்ஸ் வந்து வில் க்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ செக் த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஓகே, வேறு டிசீஸ் வராமலும் இந்த ஒரு லாக்டோபாசிலஸ் நம்மளை பார்த்துக்குது. ஓகே, ஸோ லாக்டோபாசிலஸ் தயிரில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஒரு மைக்ரோப், வெரி இம்பார்ட்டண்ட். நவ் when you see fermentation, இட்லி தோசை சாப்பிடாத ஆளே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஆல் த ஃபர்மெண்டட் டோ ஏன் பொங்கி வருது மாவு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த CO2 that is produced by the bacteria. ஸோ ஆல் திஸ் நம்ம வீட்டில் சராசரியாக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்கர்ஸ் ஈட்ஸ், டெய்லி பிரெட் சாப்பிட்றோம் வீட்டில். we all know what is bread. ஸோ பிரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே we use the baker's yeast which is nothing but Saccharomyces cerevisiae. Understood? Is that clear? So even toddy is also a drink which is made up of palm sap. Okay, கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதை ஃபர்மெண்ட் பண்ணுறது கூட இந்த Saccharomyces cerevisiae தான். Clear? Now everybody has seen Tom and Jerry. இந்த ஓட்ட போட்ட சீஸ் எங்கேருந்து வந்தது மேம் அப்படின்னு சொன்னால் அதுதான் Swiss cheese which is made by the organism called Propionibacterium shermani. ஓகே, ஸோ இந்த Propionibacterium வந்து இந்த உள்ள உட்காந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த பெரிய ஹோல்ஸ் வந்து seen in the cheese. ஓகே, அண்ட் ரொக்கஃபார்ட்டே சீஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ டைப் ஆஃப் சீஸ். அது வந்து ஒரு ஃபங்கை, பெனிசிலியம் ரொக்கஃபார்ட்டி இஸ் கோயிங் டு ஃபர்மெண்ட் திஸ் பர்டிகுலர் சீஸ். ஓகே, ஸோ பாலுலேருந்து தயிர். ஓகே, ஸோ தயிர், ப்ரெட்டு, தோசை, சீஸ் இதெல்லாமே நம்ம சராசரியாக வீட்டில் சாப்பிட்ற விஷயங்கள் தான். ஸோ எந்த பாக்டீரியா அப்படிங்கிறது டெய்லி தோசை சாப்பிடும் போதோ சீஸ் சாப்பிடும் போதோ இந்த பாக்டீரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ரிவைஸ் ஆகிடும். ஓகே, நான் கம்மிங் டு த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஃபர்மெண்டர்ஸில் வந்து நம்ம நிறைய ஆர்கானிசம்ஸை வச்சு பெவரேஜஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், நிறைய பயோஆக்டிவ் கம்பவுண்ட்ஸ் வந்து இந்த மைக்ரோப்ஸ் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அந்த ஃபர்மெண்டட் பெவரேஜ். ஓகே, ஸோ பெவரேஜில் வந்து ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே Saccharomyces cerevisiae, யார் வந்து பிரெட்டோ அவனே தான் இந்த பெவரேஜ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஃப்ரூட் ஜூஸ் ஆர் மால்ட்டை வந்து நம்ம இந்த ஒரு ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த பெவரேஜஸ் கிடைக்கிது, ஆல்கஹாலிக் பெவரேஜ். ஓகே, ஸோ அதில் டிஸ்டிலேஷனே இல்லாமல் குடிக்கிறது வைன் அண்ட் பியர். டிஸ்டிலேஷனுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறது ஆல் தி அதர்ஸ் லைக் விஸ்கி, ரம், பிராண்டி எட்ஸெட்ரா.
அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த ஒரு மால்டட் சீரியல்ஸை மால்ட்டிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராசஸில் அதெல்லாம் சோக் பண்ணி ஓகே அவங்கள ட்ரை பண்ணி இந்த ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ் எல்லாம் அதில் போட்டு என்ன பண்ணுறோன்னா we are adding the sugar to it to give the final product and adding the microbe also. ஓகே, ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து அந்த கிரெயின்ஸோட ஸ்டார்ச் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி அந்த சுகர்ஸ் எல்லாமே வந்து இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த ப்ரூவிங். ஓகே, ஸோ இதில் இருக்கிற இந்த ஒரு சுகர்ஸை வந்து இந்த ஒரு பாக்டீரியா வந்து ஐ மீன் இந்த ஒரு ஆர்கானிசம் இந்த ஈஸ்ட் வந்து வில் பிரேக் டவுன் and produce alcohol. Okay, second one is your antibiotics pasangla. So you know that ஏதாவது disease இருக்கு பிரச்சனை இருக்குனா we always go to antibiotics இல்லையா. So antibiotics will kill and retard the growth of other microbes. So இது வந்து நம்மள வந்து நிறைய diseasesல இருந்து protect பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப important, like plague, whooping cough, diphtheria இதில் இருந்தெல்லாம் நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்மளை காப்பாற்றுது இல்லையா. ஸோ பிளேக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா lymph nodes will bulge, it will affect the lungs. whooping coughல வந்து high pitch சவுண்டோட இருமுவாங்க. diphtheriaல வந்து பார்த்தீங்கன்னா there is again respiratory problem, nasal discharge, fever, tiredness, difficulty in breathing. ஸோ இது எல்லாத்துக்குமே we use antibodies to protect us. ஸோ இதை ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் கண்டுபிடிச்சாரு. அவரோட லேபில் he was working with staphylococcus. அப்போ இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸில் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் வருதே அப்படின்னு பார்த்தா அந்த கண்டாமினேஷனை சுற்றி ஸ்டெஃபைலோகாக்கஸே வளரல. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்படி தான் பெனிசிலியம் நொட்டேட்டமை ஃபஸ்ட்டு அவர் இந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஆர்கானிசமாக கண்டுபிடிச்சார். அண்ட் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை நம்மளோட லைஃப் சேவிங் ஒரு ட்ரக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே பசங்களா. அண்ட் தென் கம்மிங் டு யுவர் என்சைம்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எங்கே அப்படின்னு சொன்னால் ரிமெம்பர் திஸ் டேபிள் பசங்களா. சிம்பிளாக சொல்லித்தரேன். அசிட்டிக் ஆசிட் acetobacter aceti. Okay, then lactic acid we already know lactobacillus. Butyric acid butyricum, Clostridium butyricum. ஸோ நீங்கள் புதுசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிட்ரிக் ஆசிடுக்கு ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர் ஒரு ஃபங்கை, அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ தீஸ் ஆசிட்ஸ் ஆர் ஆல் ப்ரொடியூஸ்ட் பை தீஸ் மைக்ரோப்ஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் லெவல். ஸோ இது வந்து இந்த ஆசிட்ஸை நிறைய ஃபீல்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, clear everyone? Will you all remember the acids? Now coming to the enzymes. என்ன enzymes நம்ம யூஸ் பண்ணுறோம்? protease and pectinase. எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறத விட ரொம்ப கிளியரான ஜூஸ் நமக்கு கடையில் கிடைக்குது இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான என்சைம் வந்து இந்த பெக்டினேஸ் அண்ட் ப்ரோட்டியேஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட டிட்டர்ஜென்ட் இண்டஸ்ட்ரீஸில் இல்லை லாண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து லைப்பேஸ் அப்படிங்கிறது இஸ் காமன்லி யூஸ்ட் என்சைம். ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகே, பியூட்டைரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து வருது ஆர் கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டைரிக்கம்லேருந்தும் வருது. இது வந்து இஸ் யூஸ் டு ரிமூவ் த கிளாட்ஸ் இன் த பிளட். ஸோ ஐ மீன் ஆக்சுவலி பியூட்டைரிக் ஆசிட் கிடையாது இது. I think they're talking about streptokinase. Okay, butyric acid கிடையாது, this is streptokinase. இந்த என்சைம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து வருது. அண்ட் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து வருது வந்து ஒரு கிளாட் பஸ்டராக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அந்த இமீடியட்டாக பிளட் வெசல்லேருந்து கிளாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு we will use this streptokinase. இஸ் இட் கிளியர் பசங்களா? ரெண்டு முக்கியமான பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் அதர். ஒன்று வந்து சைக்ளோஸ்போரின். ஸோ சைக்ளோஸ்போரின் வந்து ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்லேருந்து எடுக்கிறோம். இது வந்து ஒரு இம்யூனோ சப்ரெசன்ட். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்கிறதுக்கான ஒரு இம்யூனோ சப்ரெசன்ட் வந்து இந்த சைக்ளோஸ்போரின். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டின் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ். ஸோ இது வந்து இட்ஸ் ஹெல்பிங் இன் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்பிங். ஸோ எப்படி கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ் பண்ணுற என்சைமை இது போய் மூடிடும், அப்போ கொலஸ்ட்ரால் வில் நாட் பி மேட். கிளியர் எவ்ரிவன்? ஆல்ரெடி டன் Majabin, go and check. Okay, it is already done. Okay,
கிளியர் பசங்களா? ஸோ இது இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்மளோட யூசேஜுக்கு இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் இந்த மாலிக்யூல் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுக்கு இந்த யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டேபிள்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிங்கனாலே இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஓகே, now sewage treatment வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் நம்ம தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் வந்து நம்ம தண்ணியில் அனுப்புகிறோம் இல்லையா? எவ்வளோ ஃப்ளஷ் பண்ணுறீங்க, எவ்வளோ கிச்சனில் கழுவுறீங்க. ஸோ இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கடலில் வந்து கலக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் நாட் குட், யூ ஆர் பொல்யூட்டிங் த வாட்டர். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ட்ரீட் த sewage. ஸோ sewage எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் மேலே இருக்கிற கல், குச்சி, மண் இது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணியோ இல்லை செடிமெண்டேஷன் மூலியமாகவோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பார்க்குறோம்? இந்த ப்ரைமரி எஃப்ளூவெண்ட்டை வந்து ஒரு சில மைக்ரோப்ஸை வந்து இந்த ஒரு தண்ணியில் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச இந்த எஃப்ளூவெண்ட்டில் ஒரு சில ஏரோபிக் மைக்ரோப்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸோடு சேர்ந்து இஸ் கோயிங் டு க்ரோ இன் திஸ் வாட்டர். ஸோ இந்த வாட்டரில் இருக்கிற இந்த ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு இந்த ஏரோபிக் பாக்டீரியா எல்லாம் வளர போகிறது. ஓகே, ஸோ அது வளர என்ன ஆகும்? இட் இஸ் ஈட்டிங் தி ஆர்கானிக் மேட்டர் இன் த வாட்டர். அப்போ என்னோட இந்த வாட்டரில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் குறைஞ்சிரும். கிளியர் பசங்களா? ஸோ குறையும் போது பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வில் கம் டவுன். ஸோ வாட் இஸ் பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்? ஒரு லிட்டரில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரில் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிக்க எனக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அதுதான் பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ பிஓடி ஜாஸ்தியாக இருந்தால் ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, கன்றாவியான குப்பர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிஓடியை குறைக்கும் பொழுது எனக்கு அதில் இருக்கிற அழுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஒரு செகண்டரி எஃப்ளூவெண்ட்டை வந்து நான் இந்த ஏரேஷன் டேங்க்கில் போட்டு நான் ஏரோபிக் பாக்டீரியாவோடு அதை அஜிடேட் பண்ணும்போது பிஓடி குறைஞ்சிடும். ஸோ பிஓடி குறைஞ்சதும் நான் அதை வந்து தனியாக ஒரு எஃப்ளூவெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் வேணும்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ரிவர்ஸில் வந்து இல்லை ஸ்ட்ரீம்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஓகே, நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்டு வளர்ந்த இந்த ஒரு செடிமெண்ட் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் வளர்ந்த அந்த ஏரோபிக் பாக்டீரியாவோட ஒரு மாஸ் இருக்கும்ல, அதையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அன் ஆனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். ஸோ அங்கே போட்டு இந்த ஏரோபிக் பாக்டீரியாலாம் எரிச்சேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பயோகேஸ் வந்து கிடைக்கும். கிளியர் பசங்களா? குணா, இட் இஸ் ஃபாலோட் ஆர் நாட்? ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் குட் ஃபார் த வாட்டர் பாடிஸ். பட் எத்தனை பேர் அதை வந்து அவ்வளோ ரிலீஜியஸாக பண்ணுறாங்கங்கிறது வந்து இட்ஸ் a definite question to be asked. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அந்த எஃப்ளூவெண்ட்டை கொண்டு வந்து ஏரேஷன் டேங்க்கில் வந்து பாக்டீரியாவை வளர விட்டு அதை வந்து ஒரு செட்டிலிங் டேங்க்கில் போய் போட்டேன்னா ஆனோரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் வச்சு நான் ஐ கேன் சென்ட் த கிளியர் எஃப்ளூவெண்ட் அவுட் ஆர் ஐ கேன் டேக் இட் ஃபர்தர் ஃபார் த டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்கு நான் ஒரு ஸ்டார் போடுறேன். இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் படித்தா மட்டுமே போரும் ஃபார் யோர் sewage ட்ரீட்மெண்ட். இஸ் தட் ஓகே எவ்ரிஒன்? ஸோ பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுங்கிறது ஒரு லிட்டர் தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை நான் சாப்பிட்டு முடிக்க எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அதுதான் பிஓடி. ஸோ மோர் த பிஓடி மோர் த பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 அப்படிங்கிறது தான் வெரி குட். ஸோ நாட் மச் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிஓடி ஜாஸ்தி ஆக ரொம்ப புவரான பொல்யூட்டடான வாட்டர் அப்படின்னு அர்த்தம். கிளியர் பசங்களா? Now next coming to biogas production. So biogas productionங்கிறது என்னது? பயோகேஸுங்கிறது மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ் தான் we call as a biogas. ஸோ பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மித்தானோஜென்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் மைக்ரோப்ஸ் வந்து ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு ரிலீஸ் பண்ணுற கேஸ் இது. ஸோ யூஸ்வலாக எனி ஒரு ரூமன் ஆஃப் த இன்டெஸ்டைனில் மாடு மாதிரி அனிமல்ஸோட கேட்டலோடைய இன்டெஸ்டைன்ஸில் வந்து we can find these kind of anaerobic-ஆன மித்தானோஜன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாடு சாப்பிட்ற செல்யூலோசிக் மெட்டீரியல் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து வெஜிடபிள் குப்பை சாப்பிடும், அப்புறம் வாட் எவர் புல் சாப்பிடும், வாட் எவர் மெட்டீரியலை வந்து ஒன்ஸ் இட் ஈட்ஸ் இந்த ஆர்கானிக் மெட்டீரியலை இந்த மெத்தானோபாக்டீரியம் வந்து will sit and convert to biogas.
ஓகே, பட் இந்த பயோகேஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது? மாடு போடுற டங் இருக்குல்ல, அந்த டங்கை எடுத்து ஒரு ஸ்லரியாக க்ரியேட் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் கூட மெத்தனோபாக்டீரியம் ஆட் பண்ணி ஆனரோபிக்கான கண்டிஷனை இந்த மாதிரி ஒரு பயோகேஸ் ரியாக்டரில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து வில் பிரேக் டவுன் ஆல் த ஆர்கானிக் மேட்டர் அண்ட் கிவ் அஸ் த பயோகேஸ். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? குக்கிங், அக்ரிகல்ச்சர் லேண்டில், லைட்டிங்க்கு, எங்கே வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரியா பசங்களா? ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆல்சோ காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து தே ஹவ் மேட் ஷியோர் தட் பயோகேஸ் ப்ரொடக்ஷனை வந்து இந்தியாவில் நிறைய இடங்களில் ஆரம்பிக்கணும் அண்ட் அதை வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் டேக்கன் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ எனிதிங், லைஃப் ஸ்டாக் வேஸ்ட்டாக இருக்கலாம், க்ராப் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்கானிக் மேட்டர், ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே இந்த டைஜஸ்டருக்குள்ளே போட்டு நம்ம இந்த மித்தனோபாக்டீரியமோட ஹெல்ப் வழியாக we can make the biogas. ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? The last part of the chapter is biocontrol agent நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் and also as biofertilizers. So first of all, biocontrol agent தான் என்ன? நம்ம பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக வேண்டி நம்ம பெஸ்டிசைடோ இன்செக்டிசைடோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் காசஸ் பொல்யூஷன். இது ஆர்கானிசம்ஸ்க்கு கெடுதி, நமக்கும் இது வந்து கெடுதி இல்லையா? பட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ லேடி பேர்டை யூஸ் பண்ணி ஆஃபிடை போக்கலாம், ட்ராகன் ஃப்ளையை யூஸ் பண்ணி கொசுவை ஒழிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு சில வைரஸ் ஜீனஸ் இருக்குது, அது அந்த பர்டிகுலர் தேவையில்லாத பெஸ்ட்டை மட்டும் போய் கொள்ளும். ஸோ அப்படி பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கானிசமை நம்ம சாவடிக்காமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆல் தேஸ் வில் கம் அண்டர் த பயோ கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட்ஸ். அதில் வந்து ஒரு மைக்ரோப் இஸ் தேர் பசங்களா, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஸோ இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வந்து அதோட வந்து ஒரு டாக்ஸின் இருக்குது கால்ட் பிடி டாக்ஸின். ஸோ இந்த பிடி டாக்ஸினை சாப்பிட்றதுனால அந்த பூச்சியோட தொப்பையில் ஓட்டை போட்டு அந்த இன்டெஸ்டைனில் ஃபுல்லாக அதை வந்து ஓட்டை போட்டு வாட் ஹேப்பன்ஸ், த larva will die, the larva gets killed. ஸோ இதை வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேற எந்த அனிமல்ஸையும் நம்ம டச் பண்ணாமல் நமக்கும் ஹார்ம் இல்லாமல் க்ளீனாக we can get rid of the worms or the larva that will affect the crop. கிளியர்? ஸோ இந்த டாக்ஸினை அப்படியே மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படி இல்லைனா பயோடெக்னாலஜி வழியாக கூட நம்ம அந்த பிளான்ட்டில் இன்டிகிரேட் பண்ணலாம். ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம பிடி கத்திரிக்காய், பிடி டொமேட்டோ, பிடி பொட்டேட்டோ, பிடி காட்டன், இது எல்லாமே ஆர் ட்ரீட்டட் வித் த பிடி டாக்ஸின். கிளியர்? இஸ் இட் கிளியர்? நான் ட்ரைகோடர்மாங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ் பசங்களா, இது வந்து ஜென்ரலாக ரூட் ஈகோசிஸ்டமில் பிளான்ட்டோடு சேர்ந்து வாழும் அண்ட் நிறைய மிச்ச பிளான்ட் பேத்தோஜன் கிட்டேருந்து இந்த ட்ரைகோடர்மா வந்து அந்த பிளான்ட்டை காப்பாற்றும். இஸ் தட் கிளியர்? So biocontrol agent we have trichoderma and bacillus thuringiensis who are the main ரெண்டு microbes that we are looking at. Okay பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ அது தவிர நான் சொன்ன மாதிரி பேக்யூலோ வைரஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்த்ரோபோட்ஸ் தான், ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்காக நேரோ ஸ்பெக்ட்ரமான ஒரு இன்செக்டிசைடல் அப்ளிகேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட்டான அந்த இன்செக்டை தவிர நான் டார்கெட் இன்செக்ட்ஸையோ பேர்ட்ஸையோ அனிமல்ஸையோ எந்த இம்பேக்டும் அது பண்ணாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத அனிமல்ஸை மட்டும், இன்செக்ட்ஸை மட்டும் ஒழிச்சுட்டு மிச்சவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கிறது தான் இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு ரோல். கிளியரா பசங்களா? அண்ட் தென் த லாஸ்ட் topic we have to discuss is microbes as biofertilizers. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் உரம் போடுறதுனால மண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டுக்குமே நிறைய கெடுதல் இருக்குது, அதை சாப்பிட்ற நமக்கும் நிறைய கெடுதல் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சாயிலோட நியூட்ரியன் குவாலிட்டியை என்ரிச் பண்ணுறதுக்கு we can use ரைசோபியம். ஸோ ரைசோபியம் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரைசோபியம் வந்து அந்த ரூட் நொடியூல்லையே கூடவே வாழ்ந்து இது வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். பதிலுக்கு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டில் கொஞ்சத்தை இந்த ரைசோபியம்க்கு கொடுத்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமா சேர்ந்து வாழ்ந்துப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்குது, அதாவது ரூட்டில் வாழாமல் சாயில்லையே இருக்கக்கூடிய அசோட்டோபாக்டர் இல்லை அசோஸ்பிரில்லம் அந்த மாதிரி ஃப்ரீ லிவிங்கான ஆர்கானிசம்ஸும் கூட வில் என்ரிச் த சாயிலோடைய நைட்ரஜன் கண்டென்ட். ஓகே, நான் இந்த ஒரு ரைசோபியம் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ் லிவிங் ஆஸ் அ சிம்பயாண்ட்.
கூடவே ரூட் நாடியூல்லையே வாழ்ந்து இட் வில் ஃபிக்ஸ் த நைட்ரஜன் ஃபார் த பிளான்ட் வில் கிவ் இட் ஃபுட். அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துப்பாங்க. அதே மாதிரி ஃபங்கஸோட அசோசியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we call it as a mycorrhiza. ஸோ மைக்கோரைசாலேயே குளோமஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ் ஆஃப் ஃபங்கை வந்து ஃபாஸ்பேட்டை அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். பதிலுக்கு நாம் வந்து அதுக்கு ஃபுட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துப்பாங்க. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இந்த மைக்கோரைசா இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இந்த ஒரு பிளான்ட்டுக்கு இருக்குது. கிளியர்? ஸோ இட் வில் ஆல்சோ ஹெல்ப் டு க்ரோ த பிளான்ட் அண்ட் டெவலப் த பிளான்ட் வெரி வெல். இஸ் இட் கிளியர் பசங்களா? எனி questions so far? Any questions you all have? Yes? Yes, Kirti. Cyanobacteria. So cyanobacteria examples we have is Annabella, Nostoc, Oscillatoria. So இதுவும் வந்து ஒரு பயோ fertilizer இருந்து soil fertilizer improve பண்ணுது and also fixing the nitrogen for the plant. So இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணாமல் we can protect the environment also. Okay, so இதோட நம்ம microbes in human welfare chapter is also over பசங்களா. நம்ம 11th and 12th பசங்களுக்காக வேண்டி நம்ம Xylem வந்து has opened up coaching in our கோயம்புத்தூர் campus. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் நடக்க போகுது. இன்னும் 100 enrollmentsக்கு தான் நான் 10 days ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். 100 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெரி லிமிட்டட் சீட்ஸ் ஆர் லெஃப்ட். ஸோ டெஃபினெட்லி கோ அண்ட் கெட் இட் ஸோ தட் நீங்கள் 10 days ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் த கிராஷ் கோர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதையும் தாண்டி ஆன்லைன் கோர்ஸ் வந்து இஸ் ஓன்லி 6,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி பசங்களா. ஸோ இதில் லைவ் கிளாஸஸ் இருக்குது, ஜிஐபிக்கான ஆக்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 1 month நீங்கள் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சியில் இருக்குது. அண்ட் ஜிஎஸ்டி, மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆன்லைன் ஆக்சஸ் இது எல்லாம் சேர்ந்தே வெறும் 20,000 rupees தான். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் யூ கேன் டெஃபினெட்லி கெட் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பசங்களா. ஸோ டெஃபினெட்லி நம்ம சென்டர்ஸை போய் விசிட் பண்ணுங்கள். டூ செக் அவுட் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் இஃப் யூஆர் அ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அண்ட் டெஃபினெட்லி என்ரோல் ஸோ தட் நெக்ஸ்ட் 1 month நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி மாஸ் கிளப்பலாம். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா, அண்ட் ஃபாலோ அஸ் ஆன் our சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். டெஃபினட்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? Okay, so if you have any doubts definitely comment பண்ணுங்க பசங்களா and we will definitely take it up in the next class. Okay, so இன்னைக்கு சூப்பரா 2 chapters முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்லயும் இதே மாதிரி மாஸ் கலப்பலாம் பசங்களா. So definitely throw a star, create some energy and prepare well for your exams. Okay, lots of love பசங்களா. Take care, bye bye, see you all.